ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदाम्बिकं ददाति स्वपदान्तिकं वान्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां साग्रजातं सकृन रघुनाथं दन्तश्रीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्य जल प्रेमांच श्रीरूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते नमस्ते गौरवाणी श्रीमूर्ते दीनदारिणे रूपानुगताप्त सिद्धांत दंडहारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्यमूर्तये विप्रलंबर सांबोधे पादांबुजाय नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय पानु गौराय गौराविर्भाव भूमि सुजेश जनप्रियः वैष्णव स्वरूप जगन्नाथाय ते नमः वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः संघर्षण कामोशाय कर्मोशाय प्रियोतिशाय शेषश संचकलाश्नित्यानंदरामा किसनमस्तु नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायिने कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरसे नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगद्पिताय कृष्णाय गोविंदाय नमो नमः हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पदे गोपेश गोपिया कांत राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वेदां सुरदा वंगो मम मंद मदिर्गति असर्वस्य पदामोजो श्री राधा मदनमोहन दिव्य वृंदारण्य कल्पना सिंहासनस्थ श्रीमद् राधा श्री गोविंद देवो प्रेषां सेव्य स्मरामि श्रीमान रसरसारभि वंशी वरुणसिदः कर्षम्बेनो स्वनितिष् गोपीनाथस्यस्तनः नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां जगन्नाथाय ते नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான எங்க அவங்க என்ன பண்ணுங்க ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 5, 4 மற்றும் 5. ஸ்ரத்ததா ஸ்ரத்தையா நித்யம் கிருணத்தஸ்ய ஸ்வசேஷ்டிதம் காலேன நாதிதீகேன பகவான் விசதே ஹிருதி. ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக கேட்பவர்களும் இந்த விஷயத்தை எப்பொழுதும் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்பவர்களும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை விரைவில் தங்களது இதயங்களில் எழுந்தருள செய்வார்கள். பிரவிஷ்ட கர்ணரந்திரேன ஸ்வானாபாவ சரோருகம் துனோதி சமலம் கிருஷ்ணஹ சலிலஸ்ய யதா சரத். பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சப்த அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் தன்னுணர்வு பெற்ற ஒரு பக்தரின் இதய தாமரைக்குள் புகுந்து நீரின் கலக்கத்தை இலையுதிர் கால மழை போக்குவது போல் பௌதிக சகவாசத்தால் விளைந்த காமம், கோபம், பேராசை முதலான அழுக்குகளை போக்கி விடுகிறார். வராங்களா? வெளியில யாரோ அவருக்கு அப்போ
இது நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி தான். நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி. பரிசித் மகாராஜா எவ்வளவு ஆர்வமா இருக்காரு கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு. அதுல பரிசித் மகாராஜோட சிறப்பு, சுகதேவ் கோஸ்வாமியுடைய மகிமைகளை தான் நேற்று நம்ம பேசிட்டோம். ரெண்டு பேருமே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். பரிசித் மகாராஜா ஏற்கனவே பகவானுடைய தூய பக்தர். ஆனாலும் கிருஷ்ணரை பற்றி கேட்கறது எவ்வளவு முக்கியம்ன்றதுக்காக, நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக, ஏன் ஒருத்தர் வந்து பகவானை பத்தி கேட்கணும், ஏன் கேட்கணும்? அப்பதான் நம்ம மனதை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியும், தொடர்ந்து கேட்கறதுனால. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பத்தி தொடர்ந்து கேட்கறதுனாலதான் மனசை கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியும். மனசை கிருஷ்ணர் மேல நிறுத்தும் போதுதான் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியும். பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டாதான் இந்த உடலை கைவிட முடியும். பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடாத வரைக்கும் இந்த உடலை கைவிடுறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் நேற்று பேசிட்டு இருந்தோம், நாம வேணா இந்த ஜட உடலை, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுடலாம், சூட்சும சரீரத்திலிருந்து விடுபடும். அதுதான் மோட்சம், முக்தி. அப்போ எப்படி கேட்கணுங்கிறதா இந்த ஸ்லோகம். எப்படி கேட்கணும், யாருக்கு இருந்து கேட்கணும்? சொல்வத ஸ்ரத்தையா நித்தியம். ஸ்ரத்தா மீன், ஸ்ரத்தான நம்பிக்கையோட, ஸ்ரத்தையோட, பெரும் முயற்சி, நம்பிக்கை. சொன்னத ஸ்ரத்தையா நித்தியம். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக கேட்பவர்களும் இந்த விஷயத்தை எப்போதும் முக்கியமா ஏற்றுக்கொள்ளும். இந்த பாகவதம் தான் அல்டிமேட். இதுக்கு மேல ஒரு கிரந்தமோ, இதை விட ஒரு சிறந்த கிரந்தமோ கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். சைத்தன்யா சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம், அழுக்கற்ற ஒரு உன்னதமான உயர்ந்த புராணம், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. சில நேரங்கள்ல வேதங்கள்ல படிக்கும் போது புராணங்கள் கூட 3 குணத்துக்கு உட்பட்டவங்களுக்கு, புராணங்கள் கூட முக்குணத்துக்கு உட்பட்ட புராணங்கள். தமோ குணத்தில் உள்ளவங்களுக்கான புராணம், ரஜோ குணத்துல உள்ளவங்களுக்கான புராணம், சாத்வீகமான குணத்துல உள்ளவங்களுக்கான புராணம். அப்ப அந்தந்த குணத்துல உள்ளவங்க அந்தந்த புராணங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அறியாமை குணத்துல உள்ளவங்க அதுக்கு தகுந்த புராணங்களை வாசிக்கலாம். அது மூலமா அவங்க படிப்படியா தன்னை விடுவிச்சுக்கலாம். தீவிர குணத்துல இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த புராணம் வாசிக்கலாம், படிப்படியா தங்களை விடுவிச்சுக்கலாம். சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்க அதுக்கு தகுந்த புராணம் வாசிக்கலாம், படிப்படியா தங்களை வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றிக்கலாம். இப்படி அவரவருடைய குணத்துக்கும் சபாவத்துக்கும் ஏற்ற மாதிரி புராணங்களுக்கு அது படிப்படியா ஒருத்தர பக்தியில முன்னேற்ற முடியாது. ஆனா பாகவதம் புராணம் அமலம், இது முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. புராணம் அமலம் பிரேம, புராணம் அமலம் பிரேம மத்துவம். சைத்தன்யா சொல்றாரு, பாகவதம் தான் அல்டிமேட். பாகவதத்துக்கு மேல ஒரு உயர்ந்த கிரந்தம் கிடையாது. சோ பாகவதம், சைதன்ய மகாபிரபு இந்த பாகவத தர்மத்தை தான் பிரச்சாரம் பண்ண வந்தார். அதனாலதான் சைதன்ய மகாபிரபு இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சைதன்ய மகாபிரபு காலத்திலும் சரி, 6 கோசாமிகளுடைய காலத்திலும் சரி, வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதவே இல்லை. வேதாந்த சூத்திரம், வேதாந்தத்துக்கு பாஷ்யம் கொடுக்கறது தான் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். வேத வாக்கியத்துக்கு பாஷ்யம், கமெண்ட்ரி. அப்போ ஒரு ஆச்சாரியரும் கமெண்ட்ரி கொடுத்திருக்காங்க வேதாந்த சூத்திரத்துக்கு. இங்க யாருக்காவது ஆதிசங்கராச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு என்ன வியாக்கியானம் கொடுத்தாருன்னு தெரியுமா? ஆதிசங்கராச்சாரியருடைய பாஷ்யம், வேதாந்த சூத்திரத்துக்கு ஆதிசங்கர் அவருடைய பாஷ்யம். பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். ஆதிசங்கராச்சாரியர் அத்வைதிகளின் தலைவர், அத்வைதிகளின் தலைவரான ஆதிசங்கராச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அது பேர் தெரியுமா? மறந்து போச்சு.
கோவிந்த பாஷ்யம். கோவிந்த பாஷ்யம். யார் சொன்னது? கோவிந்த பாஷ்யம். ஓகே, யாருக்கு தெரியும்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். இல்ல இல்ல கீதா பாஷ்யம். இல்ல இல்ல இல்ல. ஆதி சங்கராச்சாரியர் எழுதிய பாஷ்யம் வேதாந்த சூத்திரத்துக்கு. கரெக்டா கூப்பிடுங்க. சார். சரி, நான் 4 சொல்றேன். சரியான பதில் யாரு? ஸ்ரீபாஷ்யம் பிரபு. இல்ல இல்லவே இல்லை. 4 ஆப்ஷன் கொடுக்குறேன், எது கரெக்ட்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணு வந்து கோவிந்த பாஷ்யம், இன்னொன்னு ஸ்ரீபாஷ்யம், இன்னொன்னு சாரீரிக பாஷ்யம், இன்னொன்னு பூர்ண பிரக்ய பாஷ்யம். 1 2 3 எல்லாம் வந்து கத்திரிக்காய் மாதிரி பண்ணக்கூடாது. கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். 1 2 3 4 நம்பர் சொல்றேன். நீங்க நம்பர் கூட சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல அந்த ப்ரொஜெக்டர் நீங்க சொல்றதா இருந்தா கை தூக்கிட்டு சொல்லலாம். 1 கோவிந்த பாஷ்யம், 2 ஸ்ரீபாஷ்யம், 3 சாரீரிக பாஷ்யம், 4 பூர்ண பிரக்ய பாஷ்யம். இதுல மாதாஜி மூன்றாவது பிரபு. சரி, வெயிட் பண்ணலாம். நீங்க 3ன்னு சொல்லிருக்கீங்க. சீதலா மாதாஜி பூர்ண பிரக்ஞ பாஷ்யம். பிரக்ய பாஷ்யம் அப்படின்னா நீங்க சொல்றது 4வது. சரி, 4. நவசினி மாதாஜி 4 தாங்க பிரபு. 4. ஐயம்மா மாதாஜி இது 11 நம்பரே இல்லையே. 11 யாரோ போட்டிருக்காங்க. 11. சரி, ஐயம்மா மாதாஜி 4. ஓகே. ரேவதி மாதாஜி 1. சரி, இதுல ஓகே. சுமதி மாதாஜி 4ங்க பிரபு. பூர்ண பிரம்ம பாக்கியம் 4வது. சுமதி மாதாஜி 4. சுகுமாரன் சுவாமி 1. சரி, யாரெல்லாம் 4 1 இதெல்லாம் சொன்னீங்களோ தப்பு. யாரு 3ன்னு சொன்னாங்களோ அதான் கரெக்ட். 3வது பாஷ்யமானது சாரீரிக பாஷ்யம். ஆதிசங்கராச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு அருளியது சாரீரிக பாஷ்யம். அப்ப மற்ற பாஷையில யாரு கொடுத்தாங்க? ஸ்ரீ சம்பிரதாயத்துல ஸ்ரீபாஷ்யம் கொடுத்தவர் ராமானுஜாச்சாரியர். அதனாலதான் ராமானுஜாச்சாரியருக்கு பாஷ்யக்காரர்னு பேர். நீங்க திருப்பதியில போய் பகவான் தரிசனம் பண்ணி வெளியில வந்து ராமானுஜருடைய சன்னிதிக்கு போன பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம். ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யம் கொடுத்தார். மாத்வாச்சாரிய பாஷ்யம் பூர்ண பிரக்ய பாஷ்யம். பூர்ண பிரக்ய தீர்த்தா மாத்வாச்சாரிய சன்னியாச திருநாமம் பூர்ண பிரக்ய தீர்த்தர். பூர்ண பிரக்யர் எழுதிய பாஷ்யமானதுனால பூர்ண பிரக்ய பாஷ்யம். பூர்ண பிரக்ய தீர்த்தர் எழுதுனதுனால அது பூர்ண பிரக்ய பாஷ்யம். அப்ப கோவிந்த பாஷ்யம் யாரு கொடுத்தா? கோவிந்த பாஷ்யம் யாரு கொடுத்தா? சரி, ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம் எந்த சம்பிரதாயத்திலே? ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீ சம்பிரதாயம். பூர்ண பிரக்ய பாஷ்யம் எந்த சம்பிரதாயத்திலே? சரி, பூர்ண பிரக்ய பாஷ்யம் மாத்வ சம்பிரதாயம். அப்புறம் சாரீரிக பாஷ்யம் எந்த சம்பிரதாயத்துது? சாரீரிக பாஷ்யம் சங்கராச்சாரியர். மாயாவாதம் அல்லது அத்வைத தத்துவத்து. அப்போ கோவிந்த பாஷ்யம் எழுதினது யாரு? கோவிந்த பாஷ்யம் யாருடையது? இருக்க நோனோ கத்திரிக்காய் பொருக்கா வட்டக்கா வாங்க வாங்க இருக்க கையை தூக்குங்க. கௌடிய சம்பிரதாயம் பிரபு. சாந்தி மாதாஜி பலதேவ வித்யாபூஷணர் பிரபு. பலதேவ வித்யாபூஷணர் வந்து எழுதினாரு. யார் சொன்னாங்க? யார் சொல்லி பலதேவ வித்யாபூஷணர் எழுதுனதான் தெரியும் பிரபு. யார் சொன்னாங்க? கிருஷ்ணாவே சொன்னாரு பிரபு. எழுதி கொடுத்தாரு பிரபு. ஹரே கிருஷ்ணா. அவருக்கு எழுதணும்னு சொன்னாங்க பிரபு. நீங்க ஒரு பாஷ்யம் இல்ல, நீங்க எழுதணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் யோசிச்சாரு எப்படி எழுதுறது தெரியலேன்ட்டு. அப்புறம் பகவானே வந்து எழுதி கொடுத்தாரு பிரபு. எந்த பகவான் வந்து பகவான் எழுதியெல்லாம் கொடுக்கல. பகவான் சொன்னாரு, அவர் எழுதினார். எந்த பகவான் வந்து சொன்னாரு? கிருஷ்ணர் தான் பிரபு. எந்த கிருஷ்ணர் வந்து சொன்னாரு?
எந்த நம்ம கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் பிரபு. எல்லாம் நம்ம கிருஷ்ணர் தான். ஆனா எந்த கிருஷ்ணர் சொன்னாரு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ரேவதி மாதாஜி, எந்த கிருஷ்ணர் வந்து சொன்னாரு? என்ன கிருஷ்ணர் ஒருத்தர் தான் இருக்காரு, எந்த கிருஷ்ணர் வந்து சொன்னாருன்னா சீதலா மாதாஜி. நம்ம முழு முதற் கடவுள் பிரபு. சரி, ஓகே, முழுமுதல் கடவுள் தான் அவரு. பத்மாவதி மாதாஜி. చైతన్య మహాప్రభు. చైతన్య మహాప్రభు. இல்ல சைத்தன்ய மகாபிரபு இல்ல. எந்த கிருஷ்ணர் வந்து சொன்னார்? பலதேவ வித்யாபூஷணர்கிட்ட வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொடுத்தாரு. பேர்லயே இருக்கு. இவ்வளவு நேரம் தேடுறேன். மீனா மேனகா மாதாஜி, బలదేవ్ బలదేవ్ ప్రభు. பலதேவ வித்யாபூஷணர் அந்த ஆச்சாரியருடைய பேர். கோவிந்தாவே வந்து நேரா வந்து கொடுத்தாரு. கோவிந்தர் வந்து சொன்னார். கோவிந்தனே வந்து சொன்னதுனால கோவிந்த பாஷை. அந்த கோவிந்தர் எங்க இருக்காரு? பலதேவ வித்யாபூஷணருக்கு வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொடுத்த கோவிந்தர் விக்கிரகம் எங்க இருக்காரு? அந்த கோவிந்தர் எங்க இருக்காரு? பிருந்தாவனத்துல இருக்காரு. இப்ப எங்க இருக்காரு? ஜெய்ப்பூர்ல இருக்காரு. ஜெய்ப்பூர்ல பிரபு. ஜெய்ப்பூர்ல வந்து ராஜாவுடைய பேலஸ்ல. இன்னைக்கும் ஜெய்ப்பூர் போனா ஜெய்ப்பூர் அரண்மனையில அரண்மனைக்கு நடுவுல ஒரு அழகான ஆல்டர்ல கர்ப்ப கிரகத்துல கோவிந்த தேவர், அழகான விக்கிரகம், ராதா கோவிந்த தேவ். அந்த கோவிந்த தேவர் தான் பலதேவ வித்யாபூஷணருக்கு உற்சாகப்படுத்தினாரு. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் 7 நாள்ல கொண்டு தரேன்னு சொல்லிட்டு போனார். சரி, அப்போ ஏன் ஆஸ் பர் சம்பிரதாயம், அத்தரைஸ் சம்பிரதாயம், ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயமா இருக்கணும்னா அந்த சம்பிரதாயத்துக்கு வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுத்துடணும். இப்போ ஆதிசங்கராச்சாரியர் அத்வைத தத்துவத்துக்கு வேதாந்த சூத்திரத்துக்கு சாரீரிக பாஷ்யம் கொடுத்தார். ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீபாஷ்யம் கொடுத்தார். வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கார். மாதுவாச்சாரியர் பூர்ண பிரக்ஞ பாஷ்யம் கொடுத்திருக்கார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு காலத்துல வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கிடையாது. சைதன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்கல. சைதன்ய மகாபிரபு சரி, அவருக்கு முந்தைய வந்த ஆச்சாரியர்கள். சைதன்ய மகாபிரபு முன்னாடி இருந்த ஆச்சாரியர் யாரு? சைதன்ய மகாபிரபு முன்னாடி இருந்த ஆச்சாரியர் ஈஸ்வரபுரி, மாதவேந்திரபுரி. ஈஸ்வரபுரி, மாதவேந்திரபுரி. நேற்று வந்து மாதவேந்திரபுரி தோன்றிய தினம். நேற்று வந்து மாதவேந்திரபுரி பிளஸ் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா 2 பேருடைய தோன்றிய தினம். 2 ஆச்சாரியன்மார். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பாஷ்யத்தை முடிச்சிடும், அப்புறம் அங்க போவோம். சோ மாதவேந்திரபுரியோ அல்லது அவரது சீடரான ஈஸ்வரபுரியோ வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுக்கல. எல்லாத்துக்கும் மேல சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில அவதாரம் செஞ்ச சைதன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கல. நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் யாருமே வியாக்கியானம் கொடுக்கல. பஞ்சதத்துவங்கள் யாருமே வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கல. அதனால 6 கோசாமிகள் விளக்கம் கொடுக்கல. வெறும் பண்டிதர்கள் 6 கோசாமிகள். ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாஸ் ரகுநாத். 6 கோசாமிகளும் வெறும் பண்டிதர்கள். அனைத்து மொழிகளும் கற்று தேர்ந்தவர்கள், வேத விற்பனர்கள், சாஸ்திரத்தை வந்து கற்று தேர்ந்தவர்கள். அந்த எண்ணற்ற புஸ்தகம் எழுதியிருக்காங்க. பக்தி ரசாமிரத சிந்து, உபதேசாமிரதம், ஹரிபக்தி விலாஸ், அப்புறம் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காங்க. ஆனா எந்த கோசாமியும் வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கல. ஏன் சைதன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கல? சைதன்ய மகாபிரபு விளக்கம் கொடுக்காதவங்க இவங்க யாருக்கும் விளக்கம் கொடுக்கல. என்ன காரணம்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கி 2 பேர் கை தூக்கியிருக்காங்க. ராதாராணி மாதாஜி சும்மா வந்திருக்காங்க. சீதலா மாதாஜி. பிரபு பாகவதமே விளக்க உரையா எடுத்துக்கிட்டாரு பிரபு. அதனால விளக்கம் வேற விளக்கம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு வியாச தேவர் அருளிய டைரக்ட் கமெண்ட்ரியா பாகவத் எடுத்துக்கிட்டார். வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசர் எழுதிய நேரடி விளக்கமாக ஸ்ரீமத் பாகவதத்தை சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கொண்டார். அதனால வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மகாபிரபு முடிப்பார்.
சோ மகாபிரபு வந்து சைதன்ய மகாபிரபு அவரே வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கல, நாமே கொடுக்கணும்னு கோசாமிகளும் கொடுக்கல. அப்புறையே பலதேவ வித்யாபூஷன் மட்டும் வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு. சைதன்ய மகாபுடைய காலத்துக்கு அப்புறம் 6 கோசாமியுடைய காலத்துக்கு அப்புறம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப பிரதானமான ஒரு ஆச்சாரியர். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி, விஸ்வநாத் கிருஷ்ணர், அதாவது அகிலத்தை பராமரிக்கும் பகவானுடைய பக்தி தொண்டை விரிவு செய்யக்கூடியவர். சக்கரானா சர்க்கிள், சக்கரா அப்படின்னா சர்க்கிள், வட்டம். பக்தர் சங்கத்தை, பக்தருடைய குலாமை வந்து விரிவுபடுத்தக்கூடியவர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். சிறந்த ஒரு ஆச்சாரியர். அவர் காலத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. யாருன்னா ராமானந்திகள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து சென்றவங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து சென்ற ராமானுஜ சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து சென்ற ராமானந்திகள். இந்த ராமானந்தி சொல்லக்கூடிய நபர்கள், பிராமணர்கள், ராமானந்திகள், இவங்க ஜெய்ப்பூர்ல இருந்தாங்க. எப்போ? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த ஜெய்ப்பூர் மன்னர், ஜெய்ப்பூரை ஆண்ட ராஜா வந்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்துல முகலாயர்களின் படையெடுப்பின் போது எல்லா விக்கிரகங்களும் பிருந்தாவனத்திலிருந்து ஜெய்ப்பூர்ல தஞ்சம் போகணும், ஜெய்ப்பூர்ல கொண்டு. ஏன்னா ஜெய்ப்பூர் மன்னர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்தாரு. அவர் கிருஷ்ணாவுடைய பக்தராகவும் இருந்தார். பிருந்தாவனம் ஜெய்ப்பூர் பக்கம். அதனால பிருந்தாவனத்துல முகலாயர்கள் படையெடுக்கும் போது பிருந்தாவனத்துல இருந்த முக்கியமான விக்கிரகங்கள், இந்த கௌடிய சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கிரகங்கள், சம்பந்தம், பகவானுக்கு நமக்கும் சம்பந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய விக்கிரகம் ராதா மதன மோகன். அபிதேயம், பக்தி தோண்டை எப்படி பயிற்சி பண்ணணுங்கிறது அனுகிரகம் கொடுக்கிற விக்கிரகம் ராதா கோவிந்த தேவர். பிரயோஜனம், கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கும் விக்கிரகம் ராதா கோபிநாத். ஸ்ரீ கோவிந்த கோபிநாத மதன மோகன். ஜெய ராதே ஜெய கிருஷ்ண ஜெய விருந்தாவா, ஸ்ரீ கோவிந்த கோபிநாத் மதன மோகன். சோ கோபிநாதர், கோவிந்தர், மதன மோகன், இந்த மாதிரி எண்ணற்ற விக்கிரகங்கள். ராதா மாதவர், ராதா தாமோதரர், இந்த விக்கிரகங்கள்லாம் விருந்தாவன் ஜெய்ப்பூர் போயிடும். அப்ப ராஜா வந்து ராதாகிருஷ்ண வழிபாடு செய்யறாரு, கௌடிய சம்பிரதாயத்தை பின்பற்றாரு, ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஜெய்ப்பூர்ல இருக்கிற மன்னர்கள்லாம் கௌடிய சம்பிரதாயத்தை பின்பற்றி ராதாகிருஷ்ணர் வழிபாடு. அப்ப இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு பிரிந்து போன ராமானந்திகள் இந்த மன்னரை குழப்பி விட்டாங்க, மன்னர்களை குழப்பத்தில் ஆழ்த்தினாங்க. என்னது நீங்க ராதாகிருஷ்ணர் போய் வழிபடுறீங்க? ராதாகிருஷ்ணர் வழிபாடு சாஸ்திரத்திலே இல்ல. நீங்க எங்காவது படிச்சிருக்கீங்களா ராதாராணியை பற்றி? ராதாராணியை பற்றி ஏதாவது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வழிபாடு அதிகாரப்பூர்வமானோம்? பகவத்கீதையில எங்கேயாவது ராதாராணியை பத்தி சொல்லியிருக்கா? படிச்சிருப்பாங்க. பகவத்கீதையில ராதாராணியை பத்தி படிச்சிருக்கோம். பாகவதத்துல எங்கேயாவது ராதாராணியை பத்தி படிச்சிருக்குமா? ஒரு வார்த்தை கூட ராதா என்ற திருநாமம், ராதையோடைய திருநாமத்தை வந்து பகவத்கீதையோ பாகவதத்திலயோ நம்ம பார்க்க முடியாது. அப்படி அது மட்டும் இல்லாம எந்த வேதங்கள் புராணங்களும் ராதானுடைய பெயர் வந்து நேரடியாக குறிப்பிடப்படுது. இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு இதை வந்து தவறா சித்தரிச்சு இந்த ராமானந்திகள் சொன்னாங்க, பாருங்க எங்கேயுமே ராதையோட பேரை குறிப்பிடல, அதனால ராதை வழிபாடு வந்து அதிகாரப்பூர்வமானது அல்ல, கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு ராதையும் கிருஷ்ணரையுமே பிரிச்சுட்டாங்க. ராதா கிருஷ்ணரை பிரிக்கிறாங்க. ராதா கிருஷ்ணர் வழிபடக்கூடாது, கிருஷ்ணா மட்டும்தான் வழிபடணும். ராஜாவுக்கு ஒரே குழப்பம், என்னது கௌடிய சம்பிரதாயத்துல ராதாகிருஷ்ண விக்கிரகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, கௌடிய சம்பிரதாயத்துல ராதாகிருஷ்ணர் வழிபடுறாங்க, இவங்க ராதாகிருஷ்ணரை வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்களே. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? கௌடிய சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்ல, நீங்க போய் கௌடிய சம்பிரதாயத்தை பின்பற்றீங்களே அது அதிகாரப்பூர்வமானதே இல்ல. மேலும் ராஜா குழப்பமாயிருச்சு, என்னடா அது இவங்க ராதாகிருஷ்ணர் வழிபடக்கூடாதுங்கிறாங்க, கேட்டா கௌடிய சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லைங்கிறாங்க. பகவானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சிருக்கிறாரு. கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவும் பலராமர் நித்யானந்தராவும் மகாவிஷ்ணு அத்வைதராவும் அவதாரம் செஞ்ச ஒரு அற்புதமான சம்பிரதாயம்.
கிருஷ்ணர் மேல உள்ள ஒரு மாதுரிய பாவத்தை தரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தையும் அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்றாங்க. ராதாகிருஷ்ணர் வழிபடக்கூடாதுங்கிறாங்க. மன்னருக்கு பெரும் வருத்தம். ஏன்னா இவ்வளவு காலம் பயிற்சி பண்ணிட்டு இருக்க, ஒரு பக்கம் வருத்தம், இன்னொரு பக்கம் குழப்பம், சந்தேகம். உடனே கடிதம் எழுதுறாரு. ஜெய்ப்பூர்ல இருந்து கடிதம் எழுதுறாரு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். அப்பதான் அவர் வந்து கமாண்டரா இருக்காரு, இந்த வைஷ்ணவர்களுக்கு தலைவரா இருக்கு. விஸ்வநாத்னா கமாண்டர், வைஷ்ணவ சமூகத்துக்கு வழிநடத்தக்கூடிய தளபதியார் விஸ்வநாத் சக்கர். சோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கடிதம் எழுதுறாரு. ஓ ஆச்சாரியரே, என்னுடைய பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்க வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இங்க இருக்கும் ராமானந்திகள், இந்த ராமானந்திகள் வந்து சொல்றாங்க, உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்ல, நீங்க வந்து ராதாகிருஷ்ணன் வழிபடுறது தவறு, ராதாகிருஷ்ணன் வழிபடக்கூடாது, தயவு செய்து ஆச்சாரியர் இங்க எழுந்தருளி இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும், தயவு செய்து வந்து எங்களை வந்து இந்த குழப்பத்திலிருந்து விடுவீங்க, எங்களுக்கு ஒரு சரியான பாதையை காமிங்க, நாங்க பண்றது சரியா தப்பா உறுதிப்படுத்துங்க அப்படின்னு எழுது. அந்த நேரத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு அபவ் 90, 90 வயசு. அவரால் டிராவல் பண்ண முடியாது, அவரால் பிரயாணம் செய்ய முடியாது. அப்போ தனது சீடரான பலதேவ் கூப்பிடுறாரு. பலதேவ்னு சாதாரண ஆள் இல்ல. பலதேவோட பேரே, ஆச்சாரியர் பேரே பலதேவ் வித்யாபூஷணம். வித்யாபூஷணம், வித்யான நாலேஜ், ஞானம், அறிவே வந்து ஆபரணமா அணிஞ்சிருக்கிறார். நாலேஜ் ஆபரணமா இருக்கு. பலதேவ் வித்யாபூஷன் வெரி வெல் ஸ்காலர், வெரி எக்ஸ்பர்ட். சாஸ்திரங்களை அப்படியே கரைச்சு குடிச்சவர் பலதேவ் வித்யாபூஷணா. பலதேவ் வித்யாபூஷணா எல்லா சாஸ்திரங்களையும் வந்து எக்ஸ்பர்ட், அவர் தேர்ச்சி பெற்றவர். தன் சீடரை கூப்பிட்டு, ஏ பலதேவா, நான் விருந்தாவனத்துல இருந்து இப்போ என்னால பிரயாணம் செய்ய முடியாது, நீங்க போங்க, நீங்க போய் இந்த கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, ராதாகிருஷ்ணன் வழிபாடு அதிகாரப்பூர்வமானதுன்னு நீங்க ஸ்தாபனம் பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய சீடரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற. ஆசீர்வாதம். பலதேவ் வித்யாபூஷன் விருந்தாவன்ல இருந்து ஜெய்ப்பூர் வர ஒரு ராஜாவுடைய சபையில பெரிய கான்வர்சேஷன், டிபேட் நடக்குது, தர்க்கம், பெரும் தர்க்கம். ராமானந்திகள் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க பலதேவிட்ட. நீங்க சொல்லுங்க, எங்க சொல்லியிருக்கு ராதாகிருஷ்ணர் வழிபாடு, சாஸ்திரத்துல எங்க காமிங்க. பலதேவ் வித்யாபூஷன் நிறைய உதாரணங்கள் எடுத்துட்டு வர. எதனால வந்து வேதங்கள்ல புராணங்கள்ல ராதையோட வழிபாடு நேரடியா சொல்லல, அந்த வழிபாடு மிக மிக உயர்ந்தது, மிக ரகசியமானது. ரகசியமான விஷயங்கள் பாதுகாக்கப்படும் சொல்லி பப்ளிக்ல போட்டு வளர்க்க முடியாது. ராதாராணியோடைய மனோபாவத்தையும் அந்த பக்தியும் புரிந்து கொள்வது அவள் எளிதான காரியம் அல்ல அப்படின்னு ராதாராணியை பற்றி உயர்ந்த தத்துவம், ராதாவுடைய தத்துவம் என்ன, ராதா தத்துவம், சக்தி தத்துவம், பகவானுடைய சக்தி தத்துவம், ராதையோடைய தத்துவம் என்ன, கிருஷ்ணர் எப்படி அந்த இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள் பரம புருஷோத்தம் எப்படி தன் சக்திகளை விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு, எப்படி அந்த சக்திகள்லாம் பகவான் சேவை பண்றாங்க, கிருஷ்ணர் எப்படி எல்லா அவதாரங்களுக்கும் மூலமா இருக்காரோ, ராமர், நரசிங்கர், வராகர், அது போல எல்லா லட்சுமிகளுக்கும் கோபிகளுக்கும் ஆதாரமா இருக்குங்கிறார் அப்படின்னு புராணங்கள்ல இருந்து பல்வேறு கோட்டை எடுத்துட்டு வந்து, கூற்றுகளை எடுத்து வந்து நிரூபிக்கிறார். அதனால ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமானது, அதிகாரப்பூர்வமானது. இந்த வழிபாடு வந்து இருக்கிறதுலே உயர்ந்தது. மாதுரிய பாவம், இந்த பாவத்தை, இந்த ராதாராணியோடைய பாவம் அல்லது கோபிகளுடைய பாவத்தை விட உயர்ந்த ஒரு பாவம் கிடையாது அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணும். அப்படியெல்லாம் வந்து பல போட்டெல்லாம் கொடுத்த உடனே அதுக்கு இந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து பேச முடியல. ராமானந்தி வாயடிச்சு போயிட்டாங்க. பல உதாரணம் கொடுக்குறேன். இந்த மாதுரிய பாவம் என்ன, கோபிகளுடைய பாவம் என்ன, ராதனுடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் சொன்ன உடனே இந்த ராமானந்திகள் வந்து வாயடிச்சு போயிட்டாங்க. சரி, ஓகே, நீங்க ராதா தத்துவத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, எல்லாம் ஓகே. இதுக்கு அதிகாரப்பூர்வமா நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்க சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லை, உங்க சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது அல்ல. உடனே பலதேவர் சொல்றாரு, இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, பகவான் சைத்தன்யரே இந்த சம்பிரதாயத்தை போட்டிருக்காரு. ஓகே, அப்படின்னா பாஷ்யம் நீங்க, உங்க சம்பிரதாயத்துடைய பாஷ்யம் நீங்க. இப்பதான் கொஸ்டின், இப்பதான் கேள்வி. ஓகே ஓகே, சரி,
உங்களுடைய கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதுன்னா உங்களுடைய பாஷ்யத்தை கொண்டாங்க. சாட்சி எங்க? பாஷ்யம் எங்க? பழுதேவ புதிய அவசியம் பாக்குறாரு, பாஷ்யம் கிடையாது. கோசாமிகள் எண்ணற்ற புஸ்தகம் எழுதியிருக்காங்க, வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதல. சைதன்ய மகாபிரபு தன் வாழ்நாள்ல ஒரே புக்கு தான் எழுதினால அதையும் தூக்கி கங்கையில போட்டு. எப்ப நடந்தது? சைதன்ய மகாபிரபு தன் வாழ்க்கையில ஒரே புக்கு தான் எழுதினாரு, அதையும் தூக்கி கங்கையில போட்டு. எப்ப நடந்தது? யாருக்காவது தெரியுமா? அவரு நிமாய் பண்டிதரா இருந்த போது, அவரு ஸ்கூல்ல படிச்சு நிமாய் பண்டிதரா இருந்த போது கங்கதாஸ் பண்டிட் கங்கதாஸ் பண்டிட்டுடைய குருக்குள்ள படிச்சுட்டு இருந்தார். அப்போ எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து அசைன்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட்டா படிச்சுட்டு போது அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, இதை எழுதிட்டு வாங்க. எக்ஸ்பிளனேஷன், இந்த விஷயத்துக்கு நீங்க விளக்கம் கொண்டு வாங்க, அது ஒரு புக்கா பண்ணி எடுத்துட்டு வாங்க. சைதன்ய மகாபிரபு அவருடைய நண்பர் 2 பேரும் படகுல போறாங்க கங்கையில. அப்ப சைதன்ய மகாபிரபு கேக்குறாரு, நீ எழுதிட்டியா? நேத்து குரு வந்து ஆச்சாரியர் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, எழுதி முடிச்சிட்டியா? சைதன்ய மகாபிரபு சொன்னாரு, நான் எழுதி முடிச்சிட்டேன், நானும் எழுதிட்டேன். சரி, அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு, நண்பர் கேக்குறாரு மகாபிரபுட்ட, நிமாய் எங்க உன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் காமி பார்க்கலாம், உன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் காமி. சோ நிமாய் வந்து அவருடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அவருடைய விளக்கத்தை வந்து அந்த நண்பர்கிட்ட படிச்சு பார்த்துட்டு அழற. ஏன் அழற? நீ இவ்வளவு அழகா எழுதியிருக்க, நான் பாரு அரைக்குறையா எழுதியிருக்கேன், தப்பா எழுதியிருக்கேன், கட்டாயம் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, என்னுடைய புத்தகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் நிறைய பிழை திருத்தம் இருக்கு, அதுல நிறைய தப்பா எழுதியிருக்கேன், இதனால என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இன்னதான் எல்லாம் குளோரிஃபை பண்ணுவாங்க. வா, வாட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நிமாய் இஸ் கிவன். நிமாய் வந்து எவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி யாரால் விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் உன்னதான் புகழ்வாங்க. நிமாய் அது கரெக்ட் தான், ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, நான் பாரு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் தப்பா எழுதிட்டேன், அதனால நான் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் விளக்கத்தை யார் படிக்க போறான்? உடனே நிமாய் என்ன பண்ணாரு, தன்னுடைய விளக்கத்தை எடுத்து கங்கையில தூக்கி போட்டேன். பரவாயில்ல, நான் வந்து திட்டு வாங்கிக்கிறேன், ஆனா உனக்கு இப்ப புகழ் கிடைக்கும். பாரு, நிமாய் ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்கான், நீ பண்ணிட்டு வந்திருக்க, யூ ஆர் கிரேட். அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உன்னை வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க, என்னைய தான் தப்பு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா? யாராவது பண்ணுவோமா? நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலயும் முன்னாடி நிக்கணும்னு நினைப்போம். நான் தான் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட், ஐ ஆம் த கிரேட், நான் தான் சிறந்தவன், நான் தான் புத்திசாலி, நான் தான் ஃபர்ஸ்ட். ஆனா சைதன்ய மகாபிரபு மற்றவங்களை, தன் நண்பர்களை, தன் பக்தர்களை முன்னாடி வச்சுட்டு அவர் பின்னாடி நிக்கிறார். அப்ப அவர் எழுதுனது ஒரே புக்கு தான், அதையும் தூக்கி கங்கையில போட்டாரு. அப்புறம் ஒரு பாட்டு எழுதினாலும் இது 8 பாட்டு தான், 6 ஆஸ்டம் பிரேயர். அதுக்கப்புறம் வாழ்நாள் ஒரு புக்கு எழுதல, இந்த உலகத்தை விட்டு மறைச்சு பகவான் உலகத்துக்கு போயிட்டேன். சரி, அப்போ பலதேவ் நினைக்கிறாரு மகாபிரபு விளக்கம் கொடுக்கல, நித்யானந்த பிரபு செய்யல, கோசாமிகளும் பண்ணல. இப்ப கேக்குறாங்க, எங்க உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது எப்படி சொல்றீங்க, எங்க உங்க சம்பிரதாயத்தோட பாஷ்யம்? இப்ப சொல்ல முடியுமா மகாபிரபு வந்து அது பண்ணாம விட்டாரு, கோசாமிகள் எல்லாம் பண்ணல, இப்படி எல்லாம் வந்து சமாதானம் சொல்ல முடியாது. பாஷ்யம் இருந்தாதான் அதிகாரப்பூர்வமானதுங்க. பாஷ்யம் இருந்தாதான் உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்ல. இல்ல நாங்க பாகவதத்தை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா வேலையாக. சைதன்ய மகாபிரபு தூய பக்தியோட பிரச்சாரம் பண்ணதுனால பாகவத தர்மமே போதுமானதுன்னு ஏத்துட்டாரு. ஆனா இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, இப்போ பாஷ்யம் இருந்தாதான் ஏத்துப்போம். உடனே பலதேவ் சொன்னாரு, சரி எனக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுங்க, நான் ஒட்டுமொத்த வேதாந்த சூத்திரத்துக்கும் விளக்கம் கொண்டு வரேன். ஓகே, எடுத்துக்கோங்க, 7 நாள் டைம் தரோம், நீங்க பாஷ்யத்தோட வாங்க, அப்பதான் உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. 7 நாள்ல பாஷ்யம் எழுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. 7 நாள்ல ஒட்டுமொத்த வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டு 7 நாள் கொடுத்து இந்த 7 நாள்ல நீங்க இந்த கேள்வித்தாள எழுதிட்டு வாங்கன்னா பையன் உட்காந்து எழுதுவாங்க. அதோட இன்ட்ரெஸ்டால எழுத மாட்டாங்க, வேற வழி இல்லாம எழுதுவாங்க. போனா கேட்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. 7 நாள்ல ஒட்டுமொத்த வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குது. ஆனா பலதேவ் சொல்லிட்டு வந்துட்டாரு, தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
நேர கோவிந்த தேவருடைய கோயிலுக்கு போனார். கோவிந்த தேவருடைய டெம்பிள்ல போய் அந்த ஆடிட்டர் முன்னாடி கோவிந்த தேவர்கிட்ட பிரேயர் பண்றாரு. ஓ கோவிந்தா, நீங்க தான் வேதங்களால் அறியப்பட வேண்டியவர், வேதங்களை முற்றிலும் அறிந்தவர், வேதங்களை தொகுத்ததும் நீங்க தான். வேதேஷ சர்வே அகமேவ வேத்யோ வேதாந்தத்தில் வேதம் விதேகசாகும். அதனால கோவிந்தா, நான் என்ன செய்வேன்? நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, நான் வீழ்ந்த ஆத்மா. எனக்கு வேதாந்த சொல்றதுக்கு பாஷ்யம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனா பெரிய ஸ்காலர் அவரு. பரதேவ வித்யாபூஷன் ஒரு சாதாரண நபர் அல்ல. ஆனா பகவான் முன்னாடி போய் தன் படிப்புனால ரொம்ப எளிமையா பிரார்த்தனை செய்யறாரு. இது எப்படி எனக்கு சாத்தியமாகும்? நீங்க தான் கருணை கொடுக்கணும், நீங்க தான் சக்தி கொடுக்கணும். நீங்க சக்தி அளிக்காம உங்களுடைய கருணை இல்லாம இது எனக்கு சாத்தியம் இல்லை. கோவிந்தர் சொன்னார், பலதேவா ஒண்ணும் கவலைப்படாத, நான் சொல்றேன் எழுது, கொண்டு போய் கொடுங்க. கோவிந்தனே சொன்னதுனால கோவிந்த பாஷ்யம் அதை கொண்டு போய் பலதேவ வித்யாபூஷன் சப்மிட் பண்றது. அதை படிச்சு பார்த்து இந்த ராமானுஜிகள்லாம் அதிர்ந்து போனாங்க. இப்படி கூட வேதாந்த சொல்றதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. அவ்வளோ ராமானுஜிகளும் பலதேவ வித்யாபூஷன் தாமரை திருப்பாத்திர சாஷ்டாங்கமா விழுந்தாங்க. இப்ப நாங்க ஒத்துக்கிறோம், கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமானது, நாங்க தான் தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, சரண்டர். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் காலத்திலயும் நிறைய சவால் இருக்கு. அப்போ இந்த பாகவத தர்மம் ரொம்ப அழகான வர்ணனைகள் யார் கொடுத்திருக்காங்க? ஆச்சாரியர்கள். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம். அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருடைய கமெண்ட்ரி விளக்கம் ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் பாகவதம் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான காரியம் இல்லை. நேற்று சீனிவாசாச்சாரியோட அப்பியரன்ஸ் டே. சீனிவாசாச்சாரியர் எப்படி பாகவதம் படிச்சாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கோம் சீனிவாசாச்சாரிய பாஸ்டர். சீனிவாசாச்சாரியா அவர் ஒரு உயர்ந்த வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தார். அவர் ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய சேவகர்கள் ஒருத்தர். மணி மஞ்சரி. மஞ்சரின்னு சொன்னா கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய சேவகர், பக்தர்கள். பெரும்பாலும் நம்ம சம்பிரதாயத்துல, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் தான் பெரும்பாலுமான வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். நம்ம சம்பிரதாயத்துல எல்லாரும் ஆத்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல கோபிகளுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய சேவை பண்ணக்கூடிய மஞ்சரி. ரூப மஞ்சரி, அனங்க மஞ்சரி, மணி மஞ்சரி, அப்புறம் கமல மஞ்சரி, நயன மஞ்சரி, சம்பகா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடியவங்க. கோபிகள் யாருக்கு சேவை பண்றாங்க? ராதாராணி. ராதாராணி யாருக்கு சேவை பண்றாங்க? கிருஷ்ணா. அப்ப நம்முடைய சேவையை நேரடியா கிருஷ்ணருக்கு பண்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. நம்ம கிருஷ்ணாவுக்கு நம்ம நேரடியா சேவை பண்றதுக்கு எந்த ஒரு அருகதையோ தகுதியோ நமக்கு கிடையாது. அருகதை ஆற்றுறோம். அதனாலதான் நம்முடைய சேவையை முதல்ல நம்ம குருவுக்கு அர்ப்பணிக்கணும். குரு என்ன பண்ணுவாரு? அதை முந்தைய ஆச்சாரியருக்கு அர்ப்பணிப்பார். முந்தைய ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க? அதை கோபிகளுக்கும் ராதாராணிக்கும் அர்ப்பணிப்பாங்க. ஸ்ரீமதி ராதாராணி தான் நம்முடைய சேவையை பகவானுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சிஸ்டம். ஸ்ரீ சம்பிரதாயத்து கூட அப்படிதான். வைஷ்ணவ சேவை இல்லாம பகவான் இந்த சேவையை ஏத்துக்க மாட்டார். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அப்புறம் அந்த சேவையை ஆச்சாரியர் லட்சுமி தேவிட்டு ஒப்படைப்பாங்க. லட்சுமி தேவி பகவானுக்கு சேவை. பகவானுக்கு சேவை பண்ற ஒரே தகுதி லட்சுமி தேவிக்கும் ராதாராணிக்கும் மட்டும்தான். நமக்கெல்லாம் அந்த தகுதி கிடையாது. அதனாலதான் நம்ம அவங்களுடைய தாமரை பார்த்து பிடிச்சுக்கணும். அதுதான் லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராக, ராதாகிருஷ்ணன், சீதாராமன், ஜானகிராமன். அவங்கதான் தாயார் தான் பிரதானம். அவங்க சக்தி, அவங்க பகவானுடைய சக்தி. அவங்க அனுகிரகம் இருந்தாதான். ஆச்சாரியரும் பகவானுடைய தத்துவம், குரு தத்துவம், அவங்க அனுகிரகம் இருந்தாதான். குரு தத்துவம் சக்தி தத்துவம் ரெண்டும் அனுகிரகம் பண்ணாதான். குரு தத்துவமும் சக்தி தத்துவம் ரெண்டும் அனுகிரகம் பண்ணாதான் கிருஷ்ண தத்துவம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண தத்துவம் என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா குரு தத்துவம், சக்தி தத்துவம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஆன்மீக லோகத்துல இருக்கிற மணிமஞ்சரி இங்க ஸ்ரீனிவாச ஆச்சாரியரா தோன்றினார். ரொம்ப அழகான ஒரு லீலை. அவங்க அப்பா ஸ்ரீகாந்தான்னு ஒரு இடம் இருக்கு வெஸ்ட் பெங்கால். ஸ்ரீகாந்தா, சிரஞ்சீவ சேனா, ஸ்ரீகாந்தவாசி சிரஞ்சீவ சேனா. ரொம்ப பெரிய தூய பக்தர்.
அவங்க மனைவி, கணவன் மனைவி 2 பேரும் வைஷ்ணவர் தான். சைதன்ய மகாபுடைய சகாக்கள்ல கௌரங்கர். அப்போ வந்து கௌரங்கர் அவர் சன்னியாசி எடுத்துக்கல. சைதன்ய மகாபுரு சன்னியாசி எடுக்கல. அவர் நவதீபத்துல கௌர சுந்தர். சைதன்ய மகாபுரு லீலால அவர் டிஃபரெண்ட் லீலா. அவர் குழந்தையில நிமாய். சைதன்ய மகாபுரு குழந்தையில நிமாய். நிமாயோட லீலை. குழந்தை நிமாயோட லீலை. குழந்தை லீலை. அப்புறம் அவர் இளமையில வந்து நிமாய் பண்டிட், ஸ்காலர்லி பாஸ்ட். அதுக்கப்புறம் அவரு கயால போய் ஈஸ்வரபுரி சந்திச்சதுக்கு அப்புறம் நிமாய் வந்து கௌர சுந்தர், கௌரங்கரோட லீலை, கௌர லீலா, சங்கீத் லீலை. நிமாய் பண்டிதர் சங்கீத் லீலை பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஒரு சன்னியாசி இருக்கு, சன்னியாசி லீலா. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா மகாபுடைய சன்னியாசி லீலை. ஸோ இந்த 2 தம்பதிகள் சைத்தன்ய மகாபுடைய மிக நெருக்கமான தம்பதிகள், பக்தர்கள், தூய பக்தர்கள், மகாபுருக்கு ரொம்ப பிரியமானவங்க. கங்கா நாராயண் பட்டாச்சாரியன் பேர் ஒரு மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. சிரஞ்சீவ சேனா சம்திங். 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வருஷம் வருஷம் சைத்தன்ய மகாபுரு சந்திக்கிறதுக்காக ஜெகநாத பூரி போறது. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் கனவுல ஒரு எண்ணம் வந்தது, தாட். என்ன தாட்னா, 2 பேருக்குமே ஒரு குழந்தை உண்டாகணும்னு ஒரு ஆசை. 2 பேரும் காலையில பேசுறாங்க, எனக்கு நேற்று ஒரு கனவு வந்தது, நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். 2 பேரும், எனக்கும் அப்படிதான் வந்து 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. சரி, அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி பூரி போறோம், மகாபிரபுட்ட கேட்போம். மகாபிரபு முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணி, மகாபிரபு எனக்கு இந்த வரம் கொடுங்க. பொதுவா பக்தர்கள் வந்து மகாபிரபுட்ட வரம் கேட்கவே மாட்டாங்க. பொதுவா வந்து எந்த பக்தரும் சைத்தன்ய மகாபிரபு வந்து வரம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் பகவானுக்கு சேவை பண்றதுதான், சேவை பண்றதுதான். ஆனா இன்னைக்கு மகாபிரபுட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்க. மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகாபிரபு என்ன சொன்னாரு, உங்க மனசுல என்ன இருக்கோ அப்படியே ஆகட்டும், உங்க மனசுல என்ன இருக்கோ அப்படியே நடக்கட்டும். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவனுடைய பேர் வந்து ஸ்ரீனிவாஸ். இந்த ஸ்ரீனிவாஸ் வந்து பிற்காலத்துல ஒரு பெரும் ஆச்சாரியனா வருவான். என்னுடைய சக்தியின் அம்சமாக மகாபிரபு ஸ்ரீனிவாசாச்சாரிய எப்போது பை சைத்தன்ய மகாபிரபு. என்னுடைய சக்தியினுடைய அம்சமாக உங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் குழந்தையா வருவாரு. அவர் இந்த பூமியே வந்து கிருஷ்ண பக்தியில மூழ்கடிப்பார். 2 பேரும் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர். இப்படி ஒரு தெய்வீக குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா திரும்ப போறாங்க. பக்தர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். இன்னைக்கு என்ன அவங்க 2 பேரும் போய் கேட்டாங்க, மகாபிரபு என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு தெரியல, ஒண்ணும் தெரியல, ஒரே இதா இருந்துச்சு. 2 பேரும் ரொம்ப நேரம் மகாபிரபு பேசிட்டு இருந்தாங்க. மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணாங்க. கோவிந்தாட்ட போய், கோவிந்தா மகாபுடைய செக்ரட்டரி கோவிந்தாட்ட போய் கேட்கிறாங்க, கோவிந்தா உனக்கு ஏதாவது தெரியுமா, அவங்க 2 பேரும் என்ன பிரார்த்தனை பண்ணாங்க, மகாபிரபு என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க? எனக்கே தெரியல, என்னன்னு தெரியல. சைத்தன்ய மகாபிரபு வர மகாபிரபு சொல்றாரு, அவங்க 2 பேருக்கு நான் பிளஸ் பண்ண ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு. அந்த குழந்தை ஒரு பெரிய ஆச்சாரியனா வருவாங்க. சீனிவாச ஆச்சாரிய பெரும் ஆச்சாரியனா வருவாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த குழந்தையோட அப்பா அவரு ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசத்துக்கு போறாருன்னு கேள்விப்பட்டு மகாபிரபு பாக்குறதுக்காக போறாரு. மகாபிரபு பார்க்க போனாரு. கௌரங்கர் வந்து சன்னியாசத்துக்கு போறாராமே, கௌரசுந்தர் சன்னியாசத்துக்கு போறாராமே, அவரை பார்க்கணும்னு போறாரு. இங்கன்னா கட்வான்னு ஒரு இடம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல, கட்வா. இந்த கட்வா இங்க இருக்கு, நவதீப்ல இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணும் கட்வா. சோ இந்த கட்வாங்கிற இடத்துலதான் மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிறாரு. கேசவ பாரதிங்கிறவர்கிட்ட வந்து சன்னியாசம் எடுத்துக்கிறாரு. அப்போ இவர் போனவரு சைத்தன்ய மகாபிரபு உருக்கிய பொன்னிறத்துல இருப்பாரு. அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்துற கலர், அப்படியே தலையெல்லாம் சவரம் பண்ணி மகாபிரபுடைய சூரியனை போல பிரகாசிக்கும். உடனே கேட்டாரு, இவருடைய சன்னியாச திருநாமம் என்ன? இவருடைய சன்னியாச திருநாமம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, என்ன அற்புதமான திருநாமம்.
அற்புதம் அற்புதம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படி பைத்தியம் பிடிச்சா போல கத்தி டான்ஸ் ஆடுற, வானத்துக்கு பூமி குதிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படி தன்னை கட்டுப்படுத்தி அவர் தன்னை கட்டுப்படுத்தி அடற, கண்ணு இருந்து அப்படியே அருவி போல கண்ணி உடம்பெல்லாம் மயக்கு தெரியுது அப்படின்னு நாவெல்லாம் கழுதுருக்கு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படியே வழி நடுக்க சொல்லிட்டே வர, இந்த நாமத்தை வழி நடுக்க சொல்லிட்டே வர, நாக்கு வந்து நிக்கவே இல்லை. எல்லாரும் பாக்குறாரு, என்னது இவரு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சொல்லிட்டே இருக்காரு. அங்கிருந்து இவருக்கு சைத்தன்ய தாசன் திருநாமம். சைத்தன்யருடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்ததுனால இவருக்கு வந்து சைத்தன்ய தாஸ் அந்த மாதிரி ஒரு பக்தருடைய பையன். மகாபிரபுனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் ஸ்ரீனிவாஸ். சிறு வயதுல இருந்தே அவருக்கு வேற எந்த நாட்டம் கிடையாது. நீங்க பெரும்பாலும் ஆச்சாரியர் இருப்பாருங்க. நான் நேத்து கூட பிரகலாதரை பத்தி பேசிட்டு இருந்தோம். பிரகலாத் மகாராஜா விளையாட போனாரா? பப்ஜி கிப்ஜி ஏதாவது விளையாண்டாரு? அப்ப அது கிடையவே கிடையாது. பிரகலாத் மகாராஜா விளையாட போவே இல்லை, எப்பவுமே கிருஷ்ணரையே நடிச்சுட்டு இருக்காரு. நீங்க வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரம் படிச்சீங்கன்னா ஒண்ணு விளையாட போக மாட்டாங்க, ஒண்ணு விளையாடவே போக மாட்டாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவங்களுடைய குழந்தை பருவத்துல, வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் குழந்தை பருவத்துல ஒண்ணு விளையாட போக மாட்டாங்க. அப்படியே விளையாடிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. கிருஷ்ண பலராம் ஜீவகோசாமி கூட சின்ன குழந்தைய இருந்து கிருஷ்ண பலராம் விக்கிரகம் வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. தூங்கும் போது பிரபுபாதர் என்ன பண்ணாரு? சமீபத்துல பிரபுபாதர் தோன்றி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் நம்முடைய பொன்ராஜ், நம்முடைய பரம சிக்ஷர் ரத யாத்திரை பண்ணார், ராதாகிருஷ்ணர் வழிபாடு பண்ணார் சின்ன வயசுலயே. பக்தி சித்தாந்த மகாராஜ் அவர் 6 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா வந்து கொல்கத்தால வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கா பூமி பூஜை போட்டார். அது வந்து கூர்ம விக்கிரகம், கூர்ம அவதாரம். அது 6 வயசுக்கு போதே வழிபாடு செஞ்சாரு பக்தி சித்தாந்த மகாராஜ். சோ ஒண்ணு அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க, இல்ல அவங்க விளையாடாம இருப்பாங்க. அப்படியே கிருஷ்ணரை நினைச்சு. ஸ்ரீனிவாசாச்சாரியா சிறு வயதுல இருந்தே அவர் பகவானை பற்றி கேட்கறது அவ்வளவு ஆர்வம். அது ஸ்ரீகாந்தால நரஹரி சர்க்கார் ஒரு ஆச்சாரியர், நரஹரி சர்க்கார் தாக்கூர். ஸ்ரீகாந்தா வந்து ரொம்ப ஃபேமஸ் பெங்கால்ல. எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்ரீரங்கம் சொல்றோம் இல்லையா, தமிழ்நாட்டுல வந்து ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம், அதே மாதிரி கௌடிய வைஷ்ணவருக்கு பூலோக வைகுண்டம் வந்து ஸ்ரீகாந்தா. இந்த ஸ்ரீகாந்தா ரொம்ப அழகான கிராமம். அங்க அற்புதமான பக்தர்கள்லாம் சத்யராஜகான், சிரஞ்சீவ சேனா, அப்புறம் வந்து நரஹரி சர்க்கார் தாக்கூர், அப்புறம் முகுந்த சர்க்கார், ரகுநந்தன் தாக்கூர், இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியர்கள் தோன்றிய ஸ்தலம், ரொம்ப புண்ணிய ஸ்தலம். அங்க நரஹரி சர்க்காரோட அசோசியேஷன் கிடைச்சது யாருக்கு? சீனிவாஸ். அப்ப சின்ன பையன், ஒரு 7-8 வயசு தான், சின்ன பையன். எப்பவுமே நரஹரி சர்க்கார் கூட இருந்து மகாபுருடைய லீலைகளை கேட்டுக்கிட்டே இருப்பார். சைத்தன்ய மகாபுரு வந்து எப்படி குழந்தையில லீலை பண்ணாரு, அவர் என்னென்ன அற்புதம் பண்ணாரு, என்னென்ன அதிசயம் பண்ணாரு, பக்தர்கிட்ட எப்படி எல்லாம் அன்பு பரிமாற்றம் செய்வாரு, ஜெகநாதர் மேல எப்படி அன்பை வெளிப்படுத்துவாரு. இப்படி மகாபிரபு கேட்டு 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 சீனிவாஸ் அழுது கண்ணெல்லாம் குளமா. அப்படி ஒரு பிரேமம் மகாபிரபு மேல, ஒரு அன்பு. அப்போ ஒரு நாள் நரஹரி சர்க்கார் தாக்கூர் சொன்னாரு, சீனிவாசா நீ சீக்கிரம் உடனே ஜெகநாத் பூரிக்கு போ, காலம் தாழ்த்திராத. மகாபிரபு தன் லீலையை முடிச்சு பூலோகம் போறாரு, ஆன்மீக லோகத்துக்கு போறாரு. அதனால நீ சீக்கிரம் மகாபிரபு தரிசனம் பண்ணணும், அவர் லீலையை முடிச்சு போயிடுவாரு, நீ சீக்கிரம் போய் தரிசனம் பண்ணணும்னு சொன்ன உடனே சீனிவாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியரே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு, நீங்க போய் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டு வா. இவ்வளவு நாளும் சைத்தன்ய மகாபிரபு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இப்ப பார்க்க போறாரு. சைத்தன்ய மகாபிரபுடைய மகிமைகளை கேட்டு 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 இப்போ மகாபிரபு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆச்சாரியனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி, அங்க இருக்கிற நவதீப்ல பெங்கால் இருக்கிற வைஷ்ணவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி, எல்லாருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணி, வழிநெடுக வரக்கூடிய வைஷ்ணவர்கள் அந்த பெங்கால்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல இருந்து பூரி வர்ற வரைக்கும் வழிநெடுக கிராமத்துல எங்கெல்லாம் வந்து வங்காள வைஷ்ணவர்கள், ஒரிசா வைஷ்ணவர்களா இருந்தாங்களோ எல்லாருடைய பாதம் தொட்டு வணங்கி பிரார்த்தனை செஞ்சு ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா அப்படி 2 கை மேல உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனம் செஞ்சு நடனமாடி ஆனந்தமா சைத்தன்யமா பார்க்க போறோம். ஆனா பூரியே சோகத்துல இருக்கு, பூரியே வந்து சோகத்துல மூழ்கி இருக்கு. எந்த பக்தருடைய முகத்திலையும் சந்தோஷமே இல்லை, எல்லாம் ஒரு நடைப்பின மாதிரி போயிட்டு இருக்காங்க.
சீனிவாசாச்சாரி பாக்குறாரு, என்னது ஊரில மகாபிரபு இருக்காரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன் இவங்க முகமெல்லாம் இப்படி இருக்கு, ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு, ஏன் எல்லாம் ஒரு நடைப்பெண்ணமா இருக்காங்க. அவர் கேக்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன நடந்தது, என்ன சொல்ல நம்ம துர்பாக்கியம், நம்ம நம்ம துர்பாக்கியத்தை என்ன சொல்றது. மகாபிரபு தன் லீலையை முடிச்சு போயிட்டாரு, இன்னும் நாங்களாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோமே, நடைப்பெண்ணமா வாழ்ந்துருக்கோம், எங்களால உயிர் வாழ முடியலன்னு அழறாங்க, பேசவே முடியல அவங்க. மகாபிரபு லீலையை முடிச்சு போயிட்டாருன்னு கேட்ட உடனே சீனிவாச ஆச்சரிய மயங்கி விழுது, அப்படியே மயங்கி தரையில விழுந்துட்டாரு, கேள்வி அழற, எந்திரிப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் சீனிவாசாச்சாரியர் நினைச்சாரு, நான் வந்து ஒரு துரதிருஷ்டசாலி, எனக்கு பாக்கியமே இல்லை, எனக்கு வந்து சைத்தன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் பண்ண பாக்கியம் இல்ல, நித்யானந்த பிரபுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் பண்ண பாக்கியம் இல்ல, அத்வைத பிரபுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் பண்ண பாக்கியம் இல்லை, நான் பெரும் துர்பாக்கியசாலி, நான் வாழ்றதே என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் ஒரு பாவி, இந்த உடலை நான் மாய்க்கத்தான் வேணும், மகாபுருடைய தரிசனம் இல்லாம இந்த உடம்பு எனக்கு எதுக்கு, இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை எதுக்கு, அது தீனு, அதனால நான் கடல்ல போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன், மகாபுருடைய தரிசனம் கிடைக்காம நான் உயிர் வாழ்றது அர்த்தமற்றது, மகாபிரபு வந்து மறைச்சிட்டாரு, நான் ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு சமுத்திரத்துக்கு ஓடுறேன், ஊறி கடல்ல போய் குதிச்சு தன் உடலை மாச்சுக்கிறதுக்காக போறேன். உடனே அந்த சமுத்திரத்துல இருந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர் வராங்க. ஏ ஸ்ரீனிவாஸ், நோ நோ நோ, உனக்கு நான் நிறைய சேவையெல்லாம் வச்சிருக்கேன், மகாபிரபு தரிசனம் கொடுக்குறேன் ஸ்ரீனிவாஸ்க்கு. ஸ்ரீனிவாஸ் பார்த்த உடனே அப்படி கண்ணுல இருந்து அறிவு மாறி கண்ணீர், மகாபிரபுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் பண்ணாரு. மகாபிரபு சொன்ன, ஸ்ரீனிவாஸ், நீ வந்து இதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது, சூசைட் அட்டன் பண்ணக்கூடாது, நீ தற்கொலை எல்லாம் பண்ணக்கூடாது, நீ வந்து கதாதர் பண்ணிட்டோம், கதாதர் வந்து கோதா கோபிநாதர் கோயில் இருக்க, நீ உடனே காலம் தாழ்த்தாம கதாதர்கிட்ட போ, அவருக்கு பாகவதம் சொல்லி தருவாரு, அவர் உனக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி தருவாரு. ஏன்னா மகாபிரபு கதாதர் கொடுத்த சேவையில அது ஒண்ணு, கதாதருக்கு வந்து மகாபிரபு சொல்லியிருக்காங்க, நீங்க எப்பவுமே கோதா கோபிநாதருக்கு சேவை பண்ணணும், விக்கிரகத்தை அலங்காரம் செஞ்சு ஆராதனை பண்ணணும், அங்க எப்பவுமே உட்கார்ந்து பாகவதம் படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க தீட்சை கொடுத்து சீடர்களை ஏற்று, 3 சேவை சைத்தன்ய மகாபிரபு கதாதர் கொடுத்திருக்காரு. கதாதரும் சேத்திர சன்னியாசம் எடுத்துட்டு அந்த கோயிலே தங்கியிருக்காரு, கடற்கரை பக்கத்துல தோட்டா கோபிநாத் யமேஸ்வர் நகர் ஊரில போனா கோபிநாதர் டெம்பிள், அந்த கோபிநாதர் விக்கிரகம் கதாதருக்கும் கோபிநாதருக்கும் ரொம்ப நெருக்கமான அன்பு. கதாதர் வந்து கோபிநாதர் சைத்தன்ய மகாபிரபுவா தான் பாக்குறாரு, அப்படி பணிவிடை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப மகாபிரபு சொன்னா, நீங்க போங்க, போய் கதாதர்கிட்ட போய் பாகவதம் படிச்சுக்குங்க அப்படின்னு மகாபிரபு வந்து தன்னுடைய தாமரை பாதை எடுத்து ஸ்ரீனிவாசோடைய தலையில ஆசீர்வாதம் பண்றேன். நித்யானந்தர், அத்வைதர் ஆசீர்வாதம் பெற்றுட்டு சீனிவாசாச்சாரியர் ரொம்ப சந்தோஷமா கதாதர் பார்க்க வர, டோடா கோபிநாதர் கோயில்ல கதாதர் பார்க்க வர. கதாதர் வந்து சிறு வயதுதான், அப்போ ஒரு 34 வயசு, 32, 34 வயசு தான் இருக்கு. ஆனா ரொம்ப வயோதிகமான மாதிரி ஆயிட்டாரு, வயசு சின்ன வயசு தான், ஆனா பார்த்தா ரொம்ப ஓல்டேஜ் மாதிரி இருக்கு. காரணம், அவர் சைத்தன்ய மகாபிரபு பிரிஞ்சதுனால அழுது அழுது, சாப்பிடாம தூங்காம மகாபிரபுடைய நினைவுல அழுது 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 அப்படியே அவர் வந்து மெலிஞ்சு போயிட்டாரு. கோபிநாதருக்கு கூட அவரால் சேவை பண்ண முடியல. கோபிநாதருக்கு மாலை தொடுத்துட்டு, அந்த மாலை கோபிநாதர் கிருஷ்ணர் எப்படி நிற்பாரு, புல்லாங்குழலோட நிற்பார் இல்லையா, கிருஷ்ணா வந்து புல்லாங்குழலோட நின்றுட்டு இருப்பாரு. இந்த கோபிநாதர் பாக்குறாரு, கதாதரால எடுத்து மாலை போட முடியல, அவ்வளவு பலவீனமாயிட்டாரு. மகாபுடைய பிரிவுனால தன் சக்தியெல்லாம் இழந்துட்டாரு. ஏன்னா பக்தனுக்கு சக்தியே பகவான் தான், பகவானே தன்னை விட்டு பிரிச்சுட்டாரு, அழுது அழுது கதாதர் வந்து ரொம்ப பலவீனமாயிட்டார், அவரால் எழுந்திரிச்சு மாலை போட முடியல. கோபிநாதர் அப்படியே சற்று குறுகிட்டார், அப்படி உட்கார. நீங்க மற்ற கோயில்ல பார்த்தா கிருஷ்ணன் நின்றுட்டு இருப்பார், இந்த கோபிநாதர் மேல கிருஷ்ணா உட்கார்ந்து. ஏன்னா கதாதர் வந்து எனக்கு சேவை பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரிவு அவரால் தாங்க முடியல. அந்த மாதிரி கதாதர் அழுதுட்டே இருந்தாரு. சீனிவாசாச்சாரியா வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணோடனே சீனிவாச பார்த்த உடனே கதாதர் எடுத்து தன் மடியில போட்டுட்டாரு. சீனிவாச சின்ன குழந்தை, 7-8 வயசு தான், அத மடியில போட்டுட்டு, எனக்கு தெரியும் நீ வருவே, ஏன்னா ஆச்சாரியருக்கு தெரியும் இல்லையா, தெரியும் இவர் யாரு, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காரு. சீனிவாஸ் சொல்றாரு, பிரபு எனக்கு பாகவதம் சொல்லி கொடுங்க. மகாபிரபு வந்து
உங்ககிட்ட பாகவதம் படிச்சுக்க சொன்னாங்க. ஸ்ரீனிவாசு பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. கதாதர் வந்து இந்த பாகவத ஓலை எடுத்து காமிச்சா அவர் அழுது அழுது எல்லாம் அழிஞ்சே போச்சு. அவர் பாகவதம் படிக்கலான்னு ஓலைச்சுவடியை திறப்பார். பாகவதம் படிக்கலான்னு அந்த கிரந்தத்தை திறந்த உடனே அவருக்கு மகாபிரபு ஞாபகம். அழுது அழுது அது எல்லாம் அழிஞ்சு போடும். இப்படி எல்லா லெட்டர்ஸும் அழிஞ்சு போச்சு. வெறும் அந்த ஓலை மட்டும்தான் இருக்கு. எல்லா லெட்டரும் அழுது அழுது எல்லாம் நினைச்சு போய் அப்படி அழிஞ்சு போச்சு. சீனிவாஸ் அழறாரு. எப்படி நான் எப்படி உங்கள்கிட்ட பாகவதம் படிப்பேன்? கதாதர் சொன்னார், சீனிவாசா என்னால மகாபிரபு பிரிவு தாங்க முடியல. நாம் அழுது அழுது இந்த பாகவதமே அழிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் ஒரு காப்பி தான். ஒரு காப்பி வந்து எடுக்கணும்னா திரும்பி உட்கார்ந்து எழுதுது. பாகவத செட்டு 18,000 ஸ்லோகம். 18,000 ஸ்லோகம் வேணும்னு சொன்னா உட்காந்து எழுதணும். முதல்ல ஓலையை எடுத்து அந்த ஓலையை பதப்படுத்தி அதுக்கப்புறம் பென்சில்லா சீவி அதை உட்காந்து எழுதி அதை வந்து பட்டிலா பல்ஜா வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் அடுத்த காப்பி. இப்போ ஒரு காப்பி தான் இருந்தது. யார்கிட்ட? கதாதர்கிட்ட ஒரு காப்பி தான் இருக்கு. அவர் சொன்னாரு, சீனிவாசா எனக்கு உனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைதான். நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. ஆனா என்கிட்ட பாகவதம் இல்ல. அப்படி உனக்கு பாகவதம் படிக்கணும், என்கிட்ட படிக்கணுமா? ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு. அது உன்னுடைய குரு மகாராஜ்கிட்ட இருக்கு. எங்க இருக்காரு? அவரு பெங்கால்ல இருக்காரு. உன் குரு மகாராஜ்கிட்ட பாகவதம் செட் இருக்கு. அதை நீ வாங்கிட்டு வந்தா நான் உனக்கு பாகவதம் சொல்லி தரேன். ஆனா ஒரு விஷயம், லேட் பண்ணாத. நீ லேட் பண்ண என்னால இங்க இருக்க முடியாது. நான் எப்ப வேணா இந்த பாடி விட்டுருவேன். என்னால மகாபலி பிரிவு தாங்க முடியல. சீக்கிரமா அதை கொண்டு வா. சீக்கிரமா அந்த பாகவத செட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு பாகவதம் சொல்லித்தரேன். இப்ப பாகவதம் சொல்லித்தரதுக்கு இருக்க சீனிவாச ஆச்சாரியருக்கு பாகவதம் சொல்லித்தரேன், கதாதர் சொல்லித்தரேன்ட்டு. ஆனா இப்ப பாகவத செட்டு எங்க போகணும்? பெங்கால் போகணும், பூரியில இருந்து. இப்பெல்லாம் எப்படி? ஆர்டர் போட்டு அடுத்த செகண்ட்ல ஜிபே பண்றோம், ஆர்டர் போடுறோம், பாகவத செட்டு வீட்டு தேடி வருது. 18 புஸ்தகம், 12 ஸ்கந்தம், 18 புஸ்தகம், 18 ஸ்லோகம் வித் பிரபுபாவுடைய கமெண்ட்ரியோட, பிரபுபாட் விளக்கத்தோட, ஆச்சாரியருடைய உதாரணத்தோட கம்ப்ளீட் செட். கிளியரா தெளிவா இருக்கு. வீடு தேடி வருது. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் மொபைல்லயே டவுன்லோட் பண்ணிடுறாங்க. மொபைல்லயே பாகவதம் படிச்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் போன்லயே பாகவதம். ஆனா ஒரு காலத்துல பாகவதம் படிக்கணும்னா உட்காந்து எழுதணும், காப்பி எடுக்கணும். உட்காந்து எழுதி இன்னொரு பிரதி வேணும்னா ஒரு பிரதி இருக்கும், அது இன்னொரு பிரதி இருக்குன்னா ஜெராக்ஸ்ல எடுக்க முடியும். ஜெராக்ஸ் எடுக்கிறதோ பிரிண்டிங் பண்றதோ இல்ல, எழுதணும் உட்காந்து. இப்ப என்னாச்சு? சீனிவாஸ் ஓடி வர, ஊரில இருந்து பெங்கால் ஓடி வர, ஓடி வந்து குருநாத் நமஸ்காரம் பண்ணி, மாதிரி கதாதர் வந்து எனக்கு பாகவதம் சொல்லி தரேன்னு சொன்னாரு. உங்ககிட்ட ஒரு பாகவதம் செட்டுக்காக வாங்கிட்டு வர சொன்னாரு. எஸ், வெரி குட், எடுத்துட்டு போ, போய் படிச்சுக்கோ. கதாதர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. கதாதர் பாகவதம் சொல்றத மகாபும் உட்காந்து கேட்பாரு. தினமும் தோட கோபிநாதர் கோயில்ல கதாதர் பாகவதம் படிக்கும் போது சைத்தன்ய மகாபுரு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. துருவ சரித்திரம் சொல்லு, பிரபா சரித்திரம் சொல்லுங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, 100கணக்கான முறை சைத்தன்ய மகாபுரும் துருவ மகாராஜோட கதையை பத்தி கேட்டிருக்காரு, பிரகலாதருடைய கதையை பத்தி கேட்டிருக்காரு. அப்போ தன்னை உணர்ந்த ஆத்மாற்றது கேட்கறது எவ்வளவு சுவை தரும் மகாபுரு சொல்றாரு. பாருங்க, இப்படிதான் பாவம் கேட்கிற முறை. சைத்தன்ய மகாபுரு முழுமுதற் கடவுள். அவரு நான் ஏன் பாவம் கேட்கணும்னு நினைக்கலாம். நான் ஏன் பாவம் கேட்கணும்? அது ஏன் கதார்த்தத்து கேட்கணும்? சைத்தன்ய மகாபுரு முழுமுதற் கடவுள், பகவானே பக்த ரூபத்துல வந்திருக்காரு. அப்படி பக்த ரூபத்துல வந்துட்டு ஒரு தூய பக்தத்து கேட்கறது ரொம்ப முக்கியம். தன்னை உணர்ந்த ஆத்மாற்றது கேட்கறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு முறை கேட்டாலும் செழிப்படையாது, எவ்வளவு முறை கேட்டாலும் கலைப்படையாது, எவ்வளவு முறை கேட்டாலும் ஆபத்து வந்தாது. திரும்ப திரும்ப மகாபுரு கேட்கிறார். கதாதர் ரொம்ப அழகா சொல்லி தருவாரு. நீ போய் பாகவதம் படிச்சுக்கோ. திரும்பி ஆச்சாரியருடைய பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கதாதர் பண்ணிட்டு போய் பாகவதம் படிக்க போறேன். எனக்கு பாகவதம் புரியணும், நான் ஆச்சாரியத்துக்கு நான் எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு வழி நெடுக வரும்போது ஒரு கிராமத்திலயும் ஒரு வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. ஸ்ரீனிவாஸ் வந்து எல்லா வைஷ்ணவருக்கும் நமஸ்காரம் பண்ணி, நான் வந்து கதாதர்கிட்ட போய் பாகவதம் படிக்க போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. திரும்பி பூரி வராரு. எல்லாரும் திரும்பி சோகத்துல இருக்காங்க. ஒருத்தருக்கும் திரும்பி ஒருத்தர் கூட சிரிப்புல ஒருத்தர் முகத்திலையும். எல்லாரும் ஏதோ நடைபெற மாதிரி போறாங்க. என்னது? ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபுரு பிரிஞ்சிருந்தாரு. இப்ப சைத்தன்ய மகாபுரு கதாதர் இருக்காருல்ல,
ஏன் இவங்க எப்படி இருக்காங்க? கதாதருடைய சங்கம் எடுத்துக்கலாமே, ஏன் எல்லாம் வருத்தப்படுறாங்க, ஏன் அழறாங்க? போய் பார்த்தா பக்தர் சொல்றாங்க, என்ன சீனிவாஸ், நம்ம எல்லாம் ரொம்ப துரதிருஷ்டசாலிங்க. நம்ம வாழ்றதே அர்த்தம் இல்ல, நம்ம வாழ்க்கையை வீண்தான். பாருங்க, மகாபுரு நம்மளை விட்டு பிரிஞ்சாரு. கதாதருடைய சங்கம் தான் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம், கதாதர் நம்மளை விட்டு போயிட்டாரு. மகாபுடைய பிரிவு தாங்காம கதாதரும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. கதாதர் மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே சீனிவாசனுடைய மயங்கி விழுந்தார். அப்படியே தரையில விழுந்து கேவி கேவி அழற. ஏந்திரிப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுவார். ஏந்திரிப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுவார். சீனிவாசன் நினைச்சா, என் வாழ்க்கையை அர்த்தமற்றது. மகாபிரபு சொன்னாரு, கதாதர் வந்து உனக்கு பாவதம் சொல்லி தருவாருன்னு. பாருங்க, பாவதம் சொல்லி தர்றதுக்கு எனக்கு கதாதர் இல்ல. நான் என்ன பிரயோஜனம்? இனி எனக்கு யார் பாவதம் சொல்லி தருவா? நான் எப்படி பாவதம் புரிஞ்சுக்க போறேன்? பாவதம் புரியாத ஒருத்தருக்கு எப்படி கிருஷ்ண தத்துவம் புரியும்? எப்படி ஒருத்தர் கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியும்? எப்படி ஒருத்தர் கிருஷ்ணா மேல அன்பு வரும்? தூய பக்தர்கிட்ட பாகவதம் கேட்காதவங்களுக்கு எப்படி கிருஷ்ணன் மேல அன்பு வரும்? தூய பக்தர்கிட்ட பாகவதம் கேட்காதவங்களுக்கு எப்படி கிருஷ்ண உணர்வு வரும்? என்னுடைய வாழ்க்கையை வீண், அர்த்தமற்றது. நான் உடனே கடல்ல போய் குதிச்சுட்டு உடலை மாச்சிக்க போறேன், கடல் போடுறேன். சீனிவாசாச்சாரி சமுத்திரத்துல போய் குதிக்க போறாரு. அப்ப பஞ்சதத்துவம் மேல வராங்க. மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர். கதாதர் எல்லாம் வந்து பார்த்த உடனே சீனிவாசாச்சும் அழற. மகாபிரபு சொன்னாரு, சீனிவாசா அழாத, நீ விருந்தாவனம் போ. நீ வந்து விருந்தாவனம் போ. நாமளா இருந்தா வீட்டுக்கே போயிரும். எனக்கு பக்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், திரும்ப வீட்டுக்கே போயிரும். பேசாம கல்யாணம் பண்ணி ஃபேமிலியோட செட்டில் ஆயில. பிரம்மச்சாரியம் வேண்டாம், வீடு வேண்டாம், கோயிலு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஓடிடும். மகாபிரபு சொன்னாரு, நீ விருந்தாவனம் போ, அங்க ரூப கோசாமி, சனாதன் கோசாமி இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நீ பக்தி பண்ணு அப்படின்னு பஞ்சதத்துவங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. சீனிவாசன் சமாதானம் ஆயிட்டாரு. சரி, ஓகே, எப்படியோ தரிசனம் கிடைச்சது. மகாபுரி 2வது முறை மகாபுரி தரிசனம் கிடைச்சது. இப்ப கதாதர் வந்து பிளஸ் பண்ணாரு. ஓகே, இப்ப நான் பாவத்தை யார்கிட்ட போய் படிக்கணும்? ரூப கோசாமி, சனாதன் கோசாமி. அப்ப பெங்கால்ல இருந்து 1000 மைல்கள் நடந்து வர்றாரு விருந்தாவன். மதுரா ரீச் ஆகுறாரு. மதுரையில ரீச் ஆன உடனே விஸ்ரம் காட், யமுனா நதிக்கரை, அந்த யமுனையில நீராடிட்டு நான் விருந்தாவனம் போலாம் அப்படின்னு யமுனா நதிக்கரையில் நீராட போகும்போது பக்தர்கள்லாம் அழுதுகிட்டே போறாங்க. யார் முகத்திலயும் சிரிப்பே இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு நடைப்பிணமா ஒரு போறாங்க, எந்திர மாதிரி மெஷின் மாதிரி போயிட்டு இருக்காங்க, அழறாங்க. அப்படியே ஒரு சோர்ந்து ஒருத்தர் முகத்திலேயே ஒரு தேஜஸ் இல்லை, எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. சீனிவாஸ் பாக்குறாரு, என்ன, ஏன் இவங்க எல்லாம் சோர்வா இருக்காங்க? யாரு இருக்கா? ரூப கோசாமி, சனாதன் கோசாமி இருக்கிற இடத்துல இவ்வளவு சோர்வா? அவங்க எவ்வளவு உற்சாகமான ஆச்சாரியர்கள், எவ்வளவு உன்னதமான பக்தர்கள், மகாபுருடைய நித்தியமான சகாக்கள், சேவகர்கள். நான் அவங்கள தரிசனம் பண்ண போறேன், ஏன் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஒருத்தர் வழி பறிக்கிறார், பிரபு ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழறீங்க? என்ன சொல்றது கண்ணா, என்ன சொல்றது? நாம வாழ்றதே அர்த்தம் இல்ல. நான் எப்படி பார்த்தா யமுனையில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம். ஏன் உயிர் வாழ்றோம் நம்ம? என்ன பிரயோஜனம் இந்த உடல்ல? இந்த ஆத்மா இருந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு தூய பக்தர்கள் சங்கம் இல்லையே. ரூப கோசாமி நம்மளை விட்டு போயிட்டாரு, சனாதன் கோசாமி நம்மளை விட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே சீனிவாசன் திரும்பி மயங்கி விழுந்தாரு. ஏந்திரிப்பாரு, அழுவாரு, மயங்கி விழுவாரு. சே, மகாபிரபு சொன்னாரு, நீ விருந்தாவனம் போ, ரூப கோசாமி, சனாதன் கோசாமி உனக்கு பாவம் சொல்லி தருவாங்கன்னு சொன்னாரு. இப்ப அவங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் ஏன் வாழணும்? சரி, ரைட், இன்னைக்கு யமுனையில போய் குதிச்சு நான் தற்கொலை பண்ணி, யமுனால போய் குதிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். யமுனையில போய் குதிக்க போறாரு. அந்த யமுனையில இருந்து ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ஜெய ரூப கோஸ்வாமிக்கு. அப்படி யமுனையில இருந்து மேல வந்தாங்க. சீனிவாசா, நோ நோ நோ, யூ டோன்ட் டூ திஸ். நீ இது பண்ணக்கூடாது. மகாபிரபு உனக்கு நிறைய சேவை வச்சிருக்காரு. மகாபிரபு உனக்கு நிறைய சேவை வச்சிருக்காரு. நாங்க இல்லைன்னு கவலைப்படாது, நாங்க எப்பவுமே உங்க கூட இருக்கோம். மகாபிரபு உங்க கூட தான் இருக்காரு, பஞ்சதத்துவம் உங்க கூட தான் இருக்காங்க, நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம். நீ வந்து மனம் தளராத, முயற்சியை கைவிடாத. நீ பாகவதம் படிக்கணுங்கிற முயற்சியை கைவிடாத, மனம் தளராத. மகாபுடைய விருப்பம் என்னன்னா, நீ மகாபுருடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். நீ போய்
கோபால் பட்ட கோசாமி தீட்சை வாங்கி அப்புறம் ஜீவ கோசாமிட்ட பாவனம் படிச்சுக்கோ. இதுதான் மகாபிரபு விரும்புறாரு, இதுதான் மகாபிரபுட்ட விரும்புறாரு அப்படின்னு ரூப கோசாமி சனாதன கோசாமியும் ஸ்ரீனிவாசர் ஆசீர்வாதம், ஸ்ரீனிவாசால ஆசீர்வாதம் பண்ண. ஸ்ரீனிவாசன் ஓடி வர ராதாரமணர் கோயில், நேற்று ராதாரமன் அவதாரத்து, ராதாரமன் அப்பீரஸ் டே. So such a wonderful great devotee கோபால் பட்டா, அவ்வளவு சிறந்த ஒரு தூய பக்தர். மகாபிரபு ஒரு நாள் கனவுல வந்து சொன்னாரு, கோபாலா நீங்க வந்து முக்திநாத் யாத்திரை போங்க, கண்டகி நதி சாலகிராம், முக்திநாத் போய் யாத்திரை போயிட்டு வாங்க. அவரு யாத்திரை போனா இந்த கண்டகி நதியில குளிக்கிறாங்க, குளிச்சு கை தண்ணியை கையில எடுக்கும் போது சாலகிராம் சீலாம் கையில வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், எனக்கு சாலகிராம் வழிபடுறதுல தகுதியில திருப்பி தண்ணியில விட்டா, திருப்பி ஜம்ப் பண்ணி கையில விட்டு, திருப்பி தண்ணியில விட்டா திருப்பி ஜம்ப். அப்ப எவ்வளவு முறை அந்த கோபால் பட்ட எவ்வளவு பணிவான பக்தர். நம்மள என்ன பண்ணுவோம், எந்த சேத்திரத்துக்கு யாத்திரை போனோமோ அந்த சாமி வாங்கிட்டு வந்துருவோம். பிருந்தாவனம் போனா கிருஷ்ணரை வாங்கிட்டு வந்துருவாங்க, பூரி போனா ஜெகநாதரை வாங்கிட்டு வந்துருவாங்க, குருவாயூர் போனா குருவாயூர், எல்லா சாமி வீட்டுல இருப்பாங்க. ஆனா எதையும் ஒழுங்கா வர்ஷிப் பண்ணுவோம். சிலர் எல்லாம் சாலகிராம் சீலா கொண்டு வீட்டுல வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி சாலகிராம் வழிபாடு ரொம்ப கவனமா வழிபடும். ராதா கிருஷ்ணர் வழிபாடு, சாலகிராம் வழிபாடெல்லாம் ஆன்மீக குருட்ட அனுமதி தீட்சை பெற்று, பிராமண தீட்சை பெற்று, ஆன்மீக குருட்ட அனுமதி பெற்று அப்புறம் அந்த வழிபாடு ரொம்ப பக்குவம். இல்லாட்டி அபராதம் ஆயிடும், சேவா அபராதம். சேவா அபராதம் பண்ண என்ன ஆகும், சண்டை போட்டே இருக்க வேண்டியதான், நிம்மதியாக இருக்கு. சேவா அபராதம் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். விக்கிரக ஆராதனைக்கு பயிற்சி எடுத்து மூத்த பக்தருடைய வழிகாட்டுதல்ல, குருவுடைய வழிகாட்டுதலுக்கு அப்புறம் விக்கிரக வழிபாடு. கலியுகத்துல நாம ஜபம் தான், நாம வழிபாடுதான். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல கிருஷ்ணர் நாம ரூபத்துல இருக்காரு, நாம தான் நாமத்தினால கிருஷ்ணர் வழிபடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. நாமத்தினால பகவானை வழிபடணும். விக்கிரக ஆராதனை பண்றதுக்கு நமக்கு தகுதி எல்லாம் இல்ல, அந்த தகுதியை வளர்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சோ கோபால் பட்டா என்ன நினைக்கிறாரு, தன்னை ரொம்ப ஒரு பணிவான ஒரு எளிமையான பக்தர், எனக்கு என்ன அருகதை இருக்கு விக்கிரக வழிபாடு செய்து தண்ணியில விடுறாரு, திரும்பி ஜம்ப் பண்ணி வரும். 2-3 முறை நடந்த உடனே கோபால் பட்டா புரிஞ்சுக்கிறாரு, இது மகாபுடைய விருப்பம், மகாபிரபுடைய விருப்பம், நான் இந்த சாலகிராம் வழிபாடு செய்யணும். அப்போ பிருந்தாவனம் சாலகிராம் ஷீலாவை கொண்டு வந்து பிருந்தாவனத்துல தினமும் சாலகிராம் ஷீலாவுக்கு யமுனா தீர்த்த கொண்டு அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் எல்லாம் பண்ணி ரொம்ப நேர்த்தியா பக்காவா வர்ஷிப் பண்றாரு. இன்னைக்கு நம்ம செய்யற பூஜா விதிமுறைகள்லாம் கோபால் பட்ட கோசாமி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி பூஜை செய்யணும், ராதாகிருஷ்ணர் எப்படி வழிபடணும், ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா எப்படி வழிபடணும், வைஷ்ணவர்கள் எப்படி வழிபடணும், ஆச்சாரியர் எப்படி வழிபடணும், திருவிழாக்கள் எப்படி கொண்டாடணும், பண்டிகைகள் எப்படி நடத்தணும், ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடணும், பகவானுக்கு எப்படி திருமஞ்சன அபிஷேகம் செய்யணும், எல்லாமே கோபால் பட்ட கோசாமி சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு விக்கிரக வழிபாடு செய்ய தகுதி இல்லை. அதுதான் ஆச்சாரியர், இவ்வளவு பணிவு எளிமை. அப்போ பிருந்தாவனத்துல எல்லாருமே வந்து அவங்கவுங்க விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. சனாதன் கோசாமியுடைய விக்கிரகம் ராதா மதன் மோகன், ரூப கோசாமியுடைய விக்கிரகம் ராதா கோவிந்த தேவர், இப்படி எல்லா ஆச்சாரியரும் அவங்க விக்கிரகத்துக்கு அலங்காரம் பண்றாங்க. ஆனா கோபால் பட்டன்னு சாலகிராம் சீலாதாருக்கு விக்கிரகம் இல்லை. ஒரு நாள் ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்ணாரு, நிறைய பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள், முத்து, பவளம், வைரம், மரகதம், வைடூரியம், விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்து கோபால் பட்டத்தை கொடுத்து, சுவாமிஜி என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, நான் விருந்தாவன் யாத்திரை வந்தேன், நீங்க இதெல்லாம் வச்சுக்கங்க, இது நான் உங்களுக்கு காணிக்கையா கொடுக்குறேன். அவர் சொன்னாரு, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அவர் ஒரு சன்னியாசி, ஒரு சாதுவாரு சன்னியாசி, அவருக்கு எதுக்கு இந்த தங்கம், வைரம், வைடூரியம், ஆபரணம் எல்லாம்? இல்ல நீங்க வச்சுக்கோங்க, எதுக்காக பயன்படுத்திக்கங்க, உங்க விக்கிரகத்துக்கு நீங்க உங்க விக்கிரக சேவைக்கு பயன்படுத்திக்கங்க. அப்ப அவரு நினைக்கிறார், என்கிட்ட விக்கிரகம் இல்லையே, என்கிட்ட சாலகிராம் ஷீலா தானே இருக்கு, ஏதோ சாமி எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு தட்சணையா தானம் கொடுக்கணும் தோணுச்சு, கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இவரு மனசுல நினைக்கிறாரு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு, பட்டு வஸ்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட பகவானுடைய விக்கிரகம் இல்லை, நான் எப்படி என்னுடைய சாலகிராம் ஷீலாக்கு இதெல்லாம் அர்ப்பணிக்க போறேன், என்னுடைய சாலகிராம் விக்கிரகத்துக்கு எப்படி இதெல்லாம் அர்ப்பணிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அன்னைக்கு இரவு ஓய்வு எடுக்கிறேன். காலையில பிரம்ம முகூர்த்த வேலை முன்பு எழுந்து யமுனையில குளிச்சுட்டு வந்து சாலகிராம் பூஜை பண்ண பெட்டியை திறந்தா
அதுல ஒரு ஷாலகிராம் சீலா அப்படியே அழகா கிருஷ்ணரா மாறிட்டேன். தாமோதர விக்கிரகம் சீலா, தாமோதர ஷாலகிராம் சீலா அப்படியே ரமணரா மாறி விக்கிரகம். அப்படி ஒரு அழகு, அப்படி தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், அப்படி ஒரு அழகான சுருள் கூந்தல், சின்ன விக்கிரகம் தான். பிருந்தாவனத்திலே வைத்து மிகச்சிறிய விக்கிரகம் ரமணன். அப்படி பகவானை பார்த்த உடனே கோபால் பட்டர் வந்து ஒரு தண்டம் தரையில் போய் சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்றாரு. விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து, ஓ பகவானே இவ்வளவு கருணை வாய்ந்தவர், நான் மனசுலதான் நினைச்சேன் கிட்ட விக்கிரகம் இல்லையே. அப்படி எல்லாம் வந்து பிரார்த்தனை செஞ்சு இந்த மாதிரி அப்படியே அந்த செய்தி பூரா பிருந்தாவனம் முழு பரவுது. கோபால் பட்டருடைய சாலகிராம் ஷீலா வந்து ஒரு அழகான விக்கிரகமா மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி எல்லா கோசாமிகள், ரூப கோசாமி, சனாதன் கோஸ்வாமி எல்லாம் பார்க்க வர, இவ்வளவு அழகா இருக்கு இந்த விக்கிரகம். இந்த விக்கிரகம் ரமணன், ராதா ரமணன். அப்படி பிருந்தாவனத்திலே வச்சு அப்படி ஒரு அழகான விக்கிரகம் ராதா ரமணன். அந்த அழகுக்கு ஈடேனே கிடையாது. அதே மாதிரி கோபால் பட்டா வர்ஷிப் பண்ணது ஸ்டாண்டர்ட். பிருந்தாவனத்திலே வச்சு ஹை ஸ்டாண்டர்ட் வர்ஷிப், மிக உயர்ந்த வழிபாடு ராதாரமணரோட வழிபாடு. இந்த விக்கிரகம் வந்து நீங்க பைனோகுலர் வச்சு பாத்தீங்கன்னா அந்த கண் இமைகள், பற்கள், நகங்கள் எல்லாம் தெரியும். தூரத்துக்கு பார்த்தா சின்னதா இருக்கு, சின்ன விக்கிரகம் தான். அதனால சில டிவோட்டில பைனோகுலர் வச்சு பார்ப்பாங்க. பைனோகுலர் வச்சு பார்த்தா டெய்லி ரொம்ப க்ளோஸா தெரிவாங்க. இந்த நகங்கள், பற்கள்லாம் பார்ப்பாங்க. அழகு. அப்ப கோபால் பட்டர் வந்தாங்க. சீனிவாஸ் ராதாராமர் கோயில்ல வந்து கோபால் பட்டர் கோஸ்வாமியுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சாரு. அப்ப கோபால் பட்டர் வந்து ஒரு தீட்சை அவருடைய சீடரை ஏத்துட்டு கோபால் பட்டர் சொல்றாரு, நீங்க போய் ஜீவ கோஸ்வாமி சாஸ்திரம். அப்போ ஒரு காலத்துல பாகவதம் படிக்கிறதுக்கு எவ்வளவு சவால்கள். ஒரு காப்பி தான் இருக்கு, ஆச்சாரியரை தேடணும், குருவை தேடணும், குருவிட்ட போய் தீட்சை வாங்கணும், ஆச்சாரியர்கிட்ட போய் பாகவதம் படிக்கணும், அதை வந்து உட்கார்ந்து எழுதணும், அப்புறம் அதை பிரதி எடுக்கணும், ஆச்சாரியருக்கு சேவை பண்ணணும், ஆசிரமத்தை கூட்டி பெருக்கணும். ஜீவகோஸ்வாமியுடைய அந்த ராதா தாமோதர் கோவில், சீனிவாசாச்சாரியா, நரசிம்ம தாஸ் தாக்கூர், ஷியாமன் பண்டிட், 3 பேரும் முப்பெரும் ஆச்சாரியர் சமகாலத்துல வாழ்ந்தவங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவு எளிமையான பணிவான சேவை. ஜீவகோஸ்வாமியுடைய ஆசிரமத்தை கூட்டி பெருக்கிறது, ஆச்சாரியருக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கறது, ஆச்சாரியர் எழுதுறதுக்கு பென்சில்ஸ் வருது, ஓலைகள்லாம் பதப்படுத்தி ஏற்பாடு செய்யறது. அப்புறம் அவங்க உட்கார்ந்து அந்த கோசாமியோட புஸ்தகங்கள்லாம் வந்து பிரதி எடுக்கிறது. அப்படி வந்து ஜீவகோஸ்வாமி கிட்ட படிச்சு ஒரு நாள் ஜீவகோஸ்வாமி டெஸ்ட் பண்றாரு சீனிவாச ஆச்சாரி. எவ்வளவு பிரில்லியன்ட் ஸ்காலர், எப்படி எல்லாம் பாகவதம் புரிஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் சீனிவாசரை பேச விட்டாரு ஜீவகோஸ்வாமி. கேட்டா அவர் கேட்டுட்டு அன்னைக்குதான் ஆச்சாரிய டைட்டில் கொடுத்தாரு. ஜீவகோஸ்வாமி வந்து ஆக்சுவலி ஒரு சீனிவாஸ் தான். ஜீவகோஸ்வாமி சார், யூ ஆர் அன் ஆச்சாரியா. ஆச்சாரியா மீன் டீச்சர். இவர் பெரிய ஆச்சாரி, நான் வருவேன், ஆசீர்வாதம் பண்ண. எப்படி பாகவதம் கேட்டு மட்டும் இல்ல, சேவை செஞ்சு சீனிவாச ஆச்சாரியா பாகவதத்துல ஒரு எக்ஸ்பர்டர். அப்ப வந்து ஜானவ மாதா கடிதம் எழுதினாங்க ஜீவகோஸ்வாமி. அப்ப ஜானவ மாதா வந்து பெங்கால்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரிய நித்யானந்த மறைவுக்கு அப்புறம் வைஷ்ணவ சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியர். அப்ப எழுதுறாங்க ஜீவகோஸ்வாமிக்கு, ஓ ஜீவகோஸ்வாமி, என்னுடைய பணிவான வணக்கம். இந்த பெங்கால்ல பிரச்சாரம் பண்றதுக்கு புஸ்தகம் எல்லாம் வேணும். நீங்க கோசாமியோட புஸ்தகம் எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாம் அனுப்பிச்சு கொடுங்க. ரூப கோசாமி எழுதிய புஸ்தகங்கள், சனாதன் கோசாமி எழுதிய புஸ்தகம், உங்க புஸ்தகம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு கொடுங்க, நாங்க பிரச்சாரம் பண்ணணும். புத்தகம் தான் அடிப்படை பிரச்சாரத்துல. புத்தகம் இல்லாம பிரச்சாரம் பண்ணவே முடியாது, புத்தகம் இல்லாம பயிற்சி பண்ண முடியாது. புக்ஸ் ஆர் தி பேசிக் ப்ரோக்ராம். புத்தகம் தான் அஸ்திவார அடித்தளம். அப்போ ஜீவகோஸ்வாமி இந்த 3 பேரை கூப்பிட்டாங்க. சீனிவாச ஆச்சாரியா, ஷியாமானந்த் பண்டிட், நரசிம்ம தாஸ் தாக்கூர். நீங்க 3 பேர் போய் பெங்கால், ஒரிசா, அஸ்ஸாம் இந்த பகுதியெல்லாம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த கோசாமி புஸ்தகங்களை எடுத்துன்னு போங்க. ஒரு வண்டி நிறைய, ஒரு பெரிய மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டி நிறைய புஸ்தகங்கள், கோஸ்வாமிகள், ரூப கோசாமி, சனாதன் கோசாமி எழுதிய புஸ்தகங்கள். அது வந்து ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. அந்த புத்தகத்தை தொட்டாலே ஒரு கிருஷ்ணர் மேல அன்பு வரும். அந்த எழுத்துக்களை பார்த்தாலே கண்ணுல கண்ணீர் வரும்.
ஓரொரு எழுத்துக்களும் முத்துக்கள், ரூபகோசாமி ஓரொரு எழுத்துக்களும் முத்துக்கள் கோர்த்த மாதிரி இருக்கு. நான்லாம் எழுதி நீங்க பார்த்தது இல்லையே, பிச்சைக்கார வந்து எழுத மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு எழுத்து, ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா ரூபகோசாமி கையெழுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு முத்துக்கள் கோத்தது போல இருக்கு. அந்த புஸ்தகத்தை தொட்டாலே வந்து அவங்க உடம்புல வந்து மயிர்குச்செறி, கண்கள் வந்து கண்ணீர் வரும். அப்படின்னா படிக்கிறத பத்தி என்ன சொல்ற? ரோப்பார் புஸ்தகம் ஒருத்தர் கையில போனாலே அவங்க அவங்க இதயத்துல கிருஷ்ணர் தோன்ற ஆரம்பிச்சுங்க. ரோப்பார் புத்தகம் கையில வாங்கிட்டாலே போதும், ஒரு நாள் அவன் டிவோட்டி ஆவான். ரோப்பா சொல்லியிருக்கேன், என்னோட புஸ்தகத்தை கொடுங்க, கட்டாயம் உங்க நான் பக்தர் ஆவான். அப்ப இந்த புஸ்தகம் எடுத்துட்டு அப்படியே வண்டியில 3 பேரும் கீர்த்தெல்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமா வராங்க. அப்ப இரவு சூரியன் அஸ்தமிக்குது. வனவிஷ்ணுபுரம் ஒரு கிராமம். வனவிஷ்ணு மணியாச்சு எல்லாரும் முடிச்சாரு. வனவிஷ்ணுபுரம் வனவிஷ்ணுபுரம் வந்த உடனே அந்த இரவு அங்க ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ராஜா ஒரு சிற்றரசன், அந்த ஒரு குறுநில மன்னன். அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, பகல்லான பாவத்தை கேட்பார், ராத்திரியான கொள்ளையடிக்க போயிடும். நம்மள மாதிரிதான், பகல்ல பக்தி பண்றது, கோயில்ல வந்தா பக்தி பண்ணுவோம், வீட்டுக்கு போனா அசுரனாங்க. பக்தர் சங்கத்துல இருப்போம், பக்தனா இருப்போம், திலக்கெல்லாம் போட்டுப்போம், வெளியில போனோம்னு அவ்வளவுதான், தலைகீழ மாதிரி. இப்படி இது வந்து ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை கனிஷ்ட பக்தர் வந்து எப்படி இருப்பார்? ஆரம்ப நிலை பக்தர் 2 வேஷம் போடும். பக்தர் கூட வரும்போது பக்தரா இருப்பாங்க, வெளியில போனா வேற மாதிரி. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. இந்த ராஜா பாவதம் கேட்கிறாரு பகல்ல. தன் சபையில பிராமணரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாவதம் கேட்பாரு. அதே சமயம் இந்த ராஜாவுடைய சபையில ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்பாரு, இன்னைக்கு வந்து என்ன நாள், இன்னைக்கு கொள்ளையடிக்க தகுந்த நாளா, இந்த வழி ஏதாவது வரப்போகுதா? அஸ்ட்ராலஜர் கால்குலேஷன் எல்லாம் போட்டு சொல்றாரு, இன்னைக்கு நீ கொள்ளையடிக்க போக வந்த நாள், இந்த ரயில் போ, இந்த நேரத்துக்கு போ. அப்ப சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி, அன்னைக்கு காலையில கேட்கிறாரு, காலையில பாவதம் கேட்டு முடிச்சு, பாவதம் எல்லாம் கேட்டு, இன்னைக்கு எந்த பக்கம் கொள்ளையடிக்க போலாம்? இன்னைக்கு ராத்திரி நம்ம கிராமத்து வழியே ஒரு பொக்கிஷம் வருது, அந்த பொக்கிஷத்தை நீ கடத்திட்டு வந்துரு. ஆனா ஒரு கண்டிஷன், அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் என்ன சொல்லுதுன்னா, அங்க கொண்டு வரவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து நடக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, அவங்களுக்கு எந்த உயிர் சேதம் வரக்கூடாது. அப்படி இல்லாம அவங்க அசத்திருக்க நேரத்துல அடிச்சுக்குவாரு. இவங்க 3 பேர் நடந்து வந்த கலைப்புல தூங்கிட்டாங்க. ராஜா போய் இந்த வண்டியோட கட்டிட்டாரு. அப்படி காலையில குடிச்சு பார்த்தா அழறாங்க, வண்டியை காணோம், புஸ்தகத்தை காணோம், அழறாங்க. கோசாமிகள்லாம் இரவு பகலா உட்கார்ந்து எழுதுது. 2 மணி நேரம் தான் தூக்கம், சிலவாங்கதான் கிடையாது. 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க, சிலப்பா அதுவும் கிடையாது. நீங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு பாகவதம் ஈஸியா படிக்கிறோம், நம்ம வீட்டுல பாகவதம் செட் இருக்கு, ஈஸியா படிக்கிறோம். இந்த பாகவதம் எழுதுறதுக்கு பிரபுபாதம் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு. பிருந்தாவனத்துல இந்த ராதா தாமோதர் கோயில்ல ரூப கோசாமி சமாதி முன்னாடி உட்கார்ந்து எழுதுவார். இரவு பகலம் எழுதியிருக்காரு, 2 மணி நேரம் தான் தூங்குவார், சிலப்பா அதுவும் கிடையாது. இந்த பாகவதம் வந்து நமக்கு சும்மா ஈஸியெல்லாம் கிடைச்சிடல. இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து பாகவத செட்டு வாங்கிடுறோம். ஆனா இந்த பாகவத செட்டு அவங்க ஈஸியெல்லாம் வந்துடல. இதுக்கு பின்னாடி ஆச்சாரியர்களுடைய நேரம், அவங்களுடைய கருணை, அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது பின்னாடி. மணிக்கணக்கா உட்கார்ந்து ப்ராப்பரா எழுதியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். பக்தி கிளாஸ்ல, பக்தி சாஸ்திரி கிளாஸ்ல ஒரு எஸ்ஏ எழுதிட்டு வாங்கன்னா, ஐயோ ஸ்கூல் படிக்கும் போதுதான் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இங்கேயும் எஸ்ஏ எழுதணுமா? கட்டுரை எழுதுறதுன்னா, எழுதுறதுன்னா யாருக்குமே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறதும் பிடிக்காது, எழுதுறதும் பிடிக்காது. நம்ம சத்சங்கத்துல எவ்வளவு பேர் ஸ்கூலுக்கு எல்லாம் போய் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பேர் படிக்கிறதே பிடிக்காது, எழுதுறதே பிடிக்காது. அப்புறம் இஸ்கான்ல வந்து இங்கேயும் படிக்க சொல்றாங்க, எழுத சொல்றாங்க, எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க. இங்கேயும் பரிச்சு வைக்கிறாங்க, எஸ்ஏ எழுத சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க, ஸ்லோகம் படிக்க சொல்றாங்க. பட் ஆனா இது வந்து டிரான்ஸ்ஜெண்டர், இது தெய்வீகமானது. இது நமக்கு பக்தியில அடுத்த கட்டத்து கொண்டு போகும். இங்க எக்ஸாம் எழுது, படிக்கிறது, ஸ்லோகம் படிக்கிறதுலாம் நம்மள பக்தியில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பாகவதம் பகவத்கீதை சிஸ்டமேட்டிக்கா புரிஞ்சுக்கணும். சும்மா படிக்கிறதுக்கும், வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. நம்மள என்ன பண்ணுவோம், வீட்டுல புக்கை எடுத்து இதே ஸ்லோகத்தை நீங்க வீட்டுல உட்கார்ந்து எப்படி படிச்சிருப்போம். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்கா கேட்பவர்களும் இவ்விஷயத்தை எப்போதும் முக்கியமாக ஏற்றுக்கொள்பவரும் முழுவதற்கான ஸ்ரீ கிருஷ்ணரை விரைவில் தங்கள் இதயங்களை எழுந்துள்ள செய்வார்கள். பகவான் முக்கியமற்ற அல்லது பௌதி எண்ணம் கொண்ட பக்தர்கள், இப்படிதான் படிச்சிருப்போம் வீட்டுல இருந்தா. இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல எல்லாம் படிப்பாங்க இல்லையா, 1 2 2 2 4 3 2 4 2
அப்படிதான் இருக்கும். ஆனா பக்தர் சங்கத்துல வரும்போது பாகவதம் படிக்கல, பாகவத்தை வாசிக்கல, பாகவத்தை ஸ்டடி பண்றோம். ரீடிங் வேற, ஸ்டடி வேற. ரீடிங்னா வாசிக்கிறது, படிக்கிறது. ஸ்டடினா ஆராய்ந்து படிக்கிறது. அதான் சாஸ்திரி பக்தி சாஸ்திரி பக்தி வகுப்புனா ஆராய்ந்து படிக்கிறது. இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் என்ன, அதுக்கு பிரபுபார் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, அதுக்கு பிரபுபார் என்ன உதாரணம் கொடுத்திருக்காரு, அதுக்கு பிரபுபார் எந்த ஆச்சாரியத்தை பத்தி கோட் பண்றாரு, அது பிரபுபார் எப்படி விளக்க வர்றாரு, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி நடைமுறையில பயிற்சி. சோ மணிக்கூறுக்க உட்காந்து பண்ண வேலை இதெல்லாம். எவ்வளவு நேரம் உட்காந்து பிரபுபார் எழுதியிருப்பாரு, எவ்வளவு புஸ்தகம் எழுதியிருக்காரு. நம்ம உட்காந்து ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு கட்டுரை எழுதுங்கன்னா, ஏதோ கோயில்ல வந்து பகவானை தரிசனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு போலன்னா கட்டுரையில எழுத சொல்றது. கோயில்ல வந்தோமா, கிருஷ்ணன் பண்ணி டான்ஸ் ஆடணுமா, பிரசாதம் சாப்பிட்டோமா, கட்டுரை எழுதுறத நமக்கு ஒத்து வராது. இது ஒரு கட்டுரை இல்ல, பிரபுபாதுடைய பாப்போட் எவ்வளவு எழுதியிருக்காரு, பக்கம் எழுதியிருக்காரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்கங்கள். பகவத்கீதை மட்டுமே ஆயிரக்கணக்கான பக்கம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 18 புக்கு ஸ்ரீமத் பாகவதம். 18,000 ஸ்லோகத்துக்கு 18,000 விளக்கம். இட்ஸ் நாட் ஈஸி திங் ஆக்சுவலி. எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பார் பிரபுபாத். நம்ம இளமையில இருக்கும்போது எழுதுறதுக்கு வலிக்குது, கஷ்டமா இருக்கு. இளமையில இருக்கும்போதே எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்குள்ள பசங்களை கேளுங்க, ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா பிரபுபாதம் முதுமையில உட்கார்ந்து எழுதியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இதை நேசிச்சிருப்பார் பிரபுபாதம், எந்த அளவுக்கு பாகவத்தை நேசிச்சிருப்பாரு உட்கார்ந்து எழுதிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு கருணை இருக்குது, எந்த அளவுக்கு பிரபுபாதனுக்கு நம்ம மேல கருணை இருந்தா இந்த 18,000 ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இதுல படிச்சா ஒண்ணு புரியாது. பாகவதம் படிச்ச கலியுகத்துல மந்த புத்தி புரியாது. அதனால என்னுடைய விளக்கம் ரொம்ப அவசியம், முந்தைய ஆச்சாரியருடைய விளக்கம் ரொம்ப அவசியம். உட்கார்ந்து எழுதியிருக்காரு இரவு பகலா. அதனால ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அந்த மாதிரி இரவு பகலா கோசாமிகள் உட்கார்ந்து தூங்காம 2 மணி நேரம் 1 மணி நேரம், சிலப்போ அந்த தூக்கம் கிடையாது, அப்படி எழுதிய புஸ்தகத்தை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு அழறாங்க 3 பேரும். இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டோம், நம்ம கவனமா இருந்திருக்க வேண்டாமா, கண் விழிச்சிருக்க வேண்டாமா, விட்டுட்டோமே நம்ம. சீனிவாஸ் சொன்னாரு, சரி அழாதீங்க, இப்ப அழுது பிரயோஜனம், புக்க தேடணும், கிரந்தங்களை தேடணும். அதனால என்ன பண்ணுங்க, இப்ப அவங்க வேற காத்துக்கிட்டு இருப்பாங்க. பெங்கால்ல வந்து ஜானவா மாதெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க போங்க, நரத்தம் தாஸ்க்கு நீங்க பெங்கால் போங்க, ஷியாமானந்தா நீங்க வந்து ஒரிசா போங்க, நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க, நான் வந்தா புக்கோட தான் வருவேன், கட்டாயம் புக்கு கண்டுபிடிச்சிட்டு வரேன், கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் புக்கு கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்படி தைரியம் பண்ணி அவங்களை உற்சாகப்படுத்தி 2 பேரும் அனுப்பிச்சு வச்சுட்டேன். தேடுறாரு, காடு முழுவதும் தேடுறாரு, இங்க யார் எடுத்துட்டு போயிருப்பா, சுத்து வட்டார கிராமங்கள்ல போய் தேடலாம், யாருக்கா தகவல் தெரியும். அப்படி தேடி தேடி கிராமத்துக்குள்ள வராரு, வனவிஷ்ணுபுரம் கிராமத்துல வராரு. சீனிவாச ஆச்சாரியர் மாதிரி ஒரு ஆள் அந்த கிராமத்துல உள்ளவங்க பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு தேஜஸ் முகத்துல, சூரியனை போல பிரகாசம், தாமரை போல கண்கள், சூரியனை போல பிரகாசம், பறந்து விரிந்த தோல், ஆஜான பாகனா, அப்படி ஒரு தேஜஸ். எல்லாரும் பார்த்து யாரு இந்த சாது யாரு, இந்த ஆச்சாரி இந்த சாது யாரு, எங்கிருந்து வராரு இவரு, இப்படி ஒரு தேஜஸ்வியா இருக்காரு, சூரியனை போல பிரகாசிக்கிற, எல்லாம் அப்படி ஆச்சரியமா பார்க்க. உடனே ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வாங்க, உங்களை ராஜா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நீங்க வந்து அங்க ராஜாவோட சபையில பாவம் எல்லாம் நடக்கும், நீங்க வந்து கேளுங்க, வாங்க வாங்க அப்படின்னு இவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு ராஜாவுடைய சபைக்கு. அங்க போனா ஒரு பிராமணர் பாவகம் பேசிட்டு இருக்காரு, ராஜா வந்து அரியாசத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு, ராஜாக்கள் அவங்களுடைய பிரஜைகள்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. சீனிவாச ஆச்சாரிய சபைக்குள்ள நுழையும் போது வானத்துல இருந்து சூரியன் இறங்கி வந்த மாதிரி, அப்படி ஒரு தேஜஸ். ராஜா வந்து தன் சிம்மாசனம் எழுந்து வந்து இவர் ஒரு பாதங்களை விழுந்து நமஸ்கரிச்சு ஒரு தக்க ஆசனம் கொடுத்து, வாங்க வாங்க, நீங்க எங்க இடத்துக்கு வந்து நாங்க செஞ்சு பாக்கியோம், பாருங்க நாங்க பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் உட்காந்து கேளுங்க. சீனிவாச ஆச்சாரி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பிராமணர் பாகவதம் பேசி, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா கேட்கிறாரு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, உங்க கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்துக்க ஆசைப்படுறீங்களா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இந்த பாகவதத்துக்கு விளக்கம் கொடுங்க. சீனிவாச ஆச்சாரிய பேச ஆரம்பிச்ச உடனே அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன், அப்படி ஒரு விளக்கத்தை வந்து அந்த சபையில இதுவரைக்கும் யாரும் கேட்டது. ராஜா கண்ணுக்கு அப்படி கண்ணீர் அறிவு, எல்லாருடைய உடம்புல மயிர் குத்திட்டு, உடம்புலாம் மயிர்கள் குத்திட்டு கண்களுக்கு கண்ணீர் வருது. எல்லாரும் அந்த இதயத்தில் உள்ள கிருஷ்ண பிரேமம், அந்த பாகவதத்துல இருக்கிற ஒரு லெட்டர், ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு
பாகவத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கியமும் ஒரு வரியும் ஒரு ஸ்லோகமும் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை அவங்ககிட்ட விழிப்படைய செய்யும். அப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன், அப்படி அழறாங்க எல்லாரும். இந்த மாதிரி நாங்க பாகவத்துல கேட்டதுல எவ்வளவு அழகா பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ரூப கோசாமி இருந்தா எப்படி சொல்லியிருப்பாரு, சனாதன் கோசாமி எப்படி சொல்லியிருப்பாரு, கதாதர் பண்டிதர் எப்படி சொல்லியிருப்பாரு, அந்த ஒரு பாவனை இந்த ஆச்சாரியுடைய விளக்கம் இதெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் அந்த ராஜா வந்து அப்படி சாஷ்டாக நமஸ்காரம் பண்ண, ஐயா இந்த மாதிரி பாவனை வாழ்க்கையில நான் கேட்டதே வாழ்க்கையில இந்த மாதிரி பாவனை கேட்டதே இல்லை. அப்படி சீனிவாச ஆச்சாரியுடைய பாதங்களை பிடித்து கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ணேன். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், வாங்க வாங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ சீனிவாசாச்சாரி சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க ராத்திரி நாங்க கொண்டு வந்த கிரந்தங்கள்லாம் தவற விட்டுட்டோம், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒண்ணும் கவலைப்படாது, என் கூட வாங்க என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த அறையை திறந்தா அந்த கிரந்தங்கள்லாம் அந்த பெட்டியில அப்படியே அழகா இருக்கு. அந்த பாக்ஸ் அப்படியே பட்டு வஸ்திரம்லாம் சுத்தி அதுக்கு அழகழகா இருக்கு. சொல்றாரு அந்த ராஜா வீரகம்பீர், நான் வந்து ஏதோ பொக்கிஷம் வருதுன்னு எடுத்துட்டு வந்தேன், அந்த பெட்டியை தொட்ட உடனே என் உடம்புல வந்து கரண்ட் பாஸ் ஆன ஒரு வைப்ரேஷன், என் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டுது. அந்த 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 கிரந்தங்களை தொட்ட உடனே என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நான் புரிஞ்சுக்கிட்டே இது ஒரு சாதாரண கிரந்தங்கள் அல்ல, இது சாதாரண நபர்கள் எழுதியது அல்ல. அந்த ராஜா வந்து இந்த சீனிவாச ராஜாவை கட்டி தழுவி சொன்னாரு, இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், இதை நான் உடனே கொண்டு போய் கொடுக்கணும், எனக்கு வசதி பண்ணி கொடுங்க, வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் உடனே பெங்கால் போகணும். ராஜா வந்து ஆச்சாரிய பாதங்களை பிடிச்சு அழற, நான் உங்களை விட மாட்டேன், நீங்க என்னை விட்டு போக கூடாது, நீங்க என் கூட எனக்கு குருவா இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்க கூட இருங்க, நீங்க பாகவத தர்மம் சொல்லி கொடுங்க, அப்ப நான் வரேன், நீங்க நாம ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நான் போய் இந்த பாகவதம் எல்லாம் கொடுத்துட்டு வரேன், இந்த புஸ்தகம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் திரும்ப வரேன். ராஜாவுக்கு சீனிவாச ஆச்சாரியர் பெரிய மனசே இல்லை, அப்படியே அழற. சீனிவாச ஆச்சாரிய வந்து அந்த புஸ்தகங்களை எடுத்துட்டு அப்படியே பெங்கால் போறாரு. இவர் அழுதுட்டே இருக்க, அழுது அழுது மயங்கி விழுந்து அங்க இருந்து சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ராஜா, அவங்க கிராமத்து மக்கள்லாம். திரும்ப சீனிவாசாச்சாரியர் ஒரு நாள் வந்தாரு, அந்த கிராமத்துக்கே தீட்சை கொடுத்தாரு. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ராஜா அவருடைய பிரஜைகள் எல்லாரும் சீனிவாசாச்சாரியர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க ராஜாவோ பூஜாவோ மனிதர்களே கடனிலே ஆனவனோ நராதமன் யவனன் பிளேச்சர்கள் பாவியில கொடூரமான பாவிங்க யாரு வந்து சீனிவாசாச்சாரியர் சந்திச்சாலும் அவங்க முதல் தரமான பக்தரம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, நீங்க பாகவதம் பண்ணீங்க. எல்லாரும் ஆச்சாரியுடைய சங்கம் அவ்வளவு பியூரிட்டி, அவ்வளவு தூய்மை. சீனிவாசாச்சாரியர் சொன்ன உடனே எல்லாரும் வந்து கண்ணீர் கண்ணீர் பல்கி அவருக்கு நாமம் கேட்டு எல்லாரும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லா தூய பக்தரை. தட் இஸ் த பவர் ஆஃப் பியூர் டிவோட்டி. அந்த சம்பிரதாயத்துல வந்தவராக சில பிரபுபாதா. எப்படி சீனிவாசாச்சாரிய அந்த தூய்மை அவருடைய பிரச்சாரம், அதே மனோபாவத்துல பிரபுபாதர் உலகம் முழுவதும் போய் பிளேச்சர்கள் யவனர்கள் மனிதர்களே கடைநிலையானவங்க எந்த ஒரு தகுதி இல்லாதவங்க பாவ வாழ்க்கை வாழ்க்கை போய் பகவானுடைய நாமத்தை சொன்னார். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. இந்த பிரபுபாதர் அமெரிக்கால என்ன கொண்டு போனார்? பாவத்தை செஞ்சு தான் எடுத்துட்டு போனார். என்ன 2 பாக்கெட் நிறைய பணம் வச்சிருந்தாரா, இல்ல கோல் பையில பணம் வச்சிருந்தாரா, இல்ல பெட்டி நிறைய பணம் வச்சிருந்தாரு? ஒண்ணுமே கிடையாது, வெறும் சில்லறை காசு தான் இருக்கு. கையில என்ன இருந்தது? பாவதம் செட்டு. பிரபுபாதர் சொன்னாரு, நான் அமெரிக்கா வரல, கிருஷ்ணர் வந்திருக்காரு அமெரிக்காவுக்கு. ஏன்னா அதுக்கு பாகவதம் கிருஷ்ணர் வேறு வேறு இல்லை. அப்ப பிரபுபாதர் கூட யாரு போயிருக்கா? பாகவதம். பிரபுபாதர் கூட யார் போயிருக்கா? கிருஷ்ணா. தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் பாகவத்தோட சக்தி, அதுதான் பிரபுபாவுடைய சக்தி, அதுதான் கிருஷ்ணாவுடைய சக்தி, அதுதான் ப்ரீவியஸ் ஆச்சாரியுடைய பிளஸிங். எல்லா முந்தைய ஆச்சாரியுடைய அனுகிரகம், மகாபுடைய அனுகிரகம், ஆச்சாரியுடைய அனுகிரகம், பிரபுபாதருக்கு உலகம் முழுவதும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இன்னைக்கு எல்லா மொழிகளிலும் இருக்கு. இன்னைக்கு பாகவதம் இல்லாத மொழி இல்ல. ஒரு நாள் பாகவதம் படிக்கணும்னா ஒரு காலத்துல பிராமணர்கள், பண்டிதர்கள், துறவிங்க அவங்கதான் படிக்க முடிஞ்சது. இன்னைக்கு பாகவதம் சாதாரணப்பட்ட பாமர குலத்துல இருக்கிறவங்க, எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இன்னைக்கு பாகவதம் படிக்க முடியுதுன்னா அது பிரபுபாவுடைய காரணம்.
எல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு தூரம் பிரபுபாதத்துக்கு பாகவத்தை கொண்டு போய் சேர்த்து. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்ல பாகவதம் படிக்கிற கேட்கிற பாக்கியம் கிடைச்சு. அதான் பிரபுபாடைய கருணை. அதனால இந்த சம்பிரதாயம் ஒரு சாதாரண சம்பிரதாயம் அல்ல. இந்த சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியன்மார்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஸ்ரீமத் பாகவதம் சாதாரணமானது அல்ல. யாருக்குமே கிடைத்ததுக்கு அரிதான, கிடைக்கிறது பெரும் கடினமான ஒண்ணு ரொம்ப சுலபமா நமக்கு கிடைச்சிருக்கு. சம்பிரதாயம் இருக்கு, ஆச்சாரியர் இருக்கு, ஆச்சாரியுடைய விளக்கம் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க. இதை விட ஒரு பாக்கியசாலி யாரு? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தை பக்தர் சங்கத்திலிருந்து கற்று ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீமத் கோபால்.